வெளியே மழை ஓய்ந்திருக்கிறது. உள்ளே நகைச்சுவை மழை தொடங்க இருக்கிறது. திருப்பூர் நகைச்சுவை மன்றத்தினுடைய 141ஆம் நிகழ்வுக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய, வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய, மனிதநேயம் மிகுந்திருக்கக்கூடிய மாமனிதர் எங்கள் ஐயா ஜீவானந்தம் அவர்களை வணங்கி மகிழ்ந்து, திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கிற சிரா வயலுக்கு வருகை தந்த காந்தி ஆசிரமம் இருக்குது. இந்த காந்தி ஆசிரமத்துக்கு வருகை தந்த மகாத்மா காந்தி அந்த ஆசிரமத்தில் பணியாற்றி கொண்டிருந்த ஜீவானந்தம் அவர்களை பார்த்து, உங்கள் சொத்து மதிப்பு என்னன்னு கேட்டார். அவர் சொன்னார், இந்தியா தான் என் சொத்துன்னார். மகாத்மா காந்தியடிகள் சொன்னார், இல்லை இல்லை, நீங்கள் தான் இந்தியாவின் சொத்துன்னு சொன்னார். அப்படி திருப்பூரின் சொத்தாக விளங்குகிற ஜீவானந்தம் அவர்கள், அவர் ஜனவரி மாதம் என்னை தலைமையில் ஒரு பட்டிமன்றம் அவங்க பகுதியில் பண்ணார். சரியான மழை. இன்றைக்கும் இந்த ஊருக்கு வந்துட்டு நல்ல மழை. சாயந்தரமாக ஃபோன் பண்ணேன் எங்கள் வீட்டம்மாவுக்கு. 10 மணிக்கு இண்டிகோவில் புறப்படணும். 8:30க்கெல்லாம் நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டம்மா சொன்னாங்க, நீங்கள் புறப்பட்டு போன அரை மணி நேரத்தில் நல்ல மழைங்கன்னாங்க. அப்போ நம்ம இல்லாத இடத்துல அங்கே மழை பெய்யுது, நாம் இருக்கிற இடத்துல மழை பெய்யுது. இதுதான் ஐயா சொன்ன மாதிரி இயற்கை ஆற்றல். அது தவம் நிகழ்வை சிறப்பாக நிகழ்த்திய நம்முடைய பேராசிரியர் ஐயா முத்துசாமி அவர்களே, வரவேற்புரையை மிக அருமையான உரையாக்கி அனைவரையும் கவர்ந்த வணக்கத்திற்குரிய அருள்நிதி ஐயா ஆர் முரளி அவர்களே, முன்னிலையுரை வகித்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கூடிய பிரபாத் ஐயா, வணக்கத்திற்குரிய பழனிசாமி அவர்களே, எஸ்.ஏ. ராதாகிருஷ்ணன் அவர்கள் வர இயலாவிட்டாலும் வாழ்த்துறையை தொலைபேசி மூலமாக எனக்கு வழங்கினார்கள். அவர்களுக்கும் இங்கே வாழ்த்துறை வழங்கிய மாண்புமிகு ராஜாராம் அவர்கள் ஒரு முறையில் அந்த சட்டசபையில் சபாநாயகராக இருக்கிறார். அப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி நடக்குது. அப்போது ஒரு சட்டத்தினுடைய தீர்மானத்தின் பேரில் எதிர்கட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய எம்எல்ஏ ரகுமான் கான் எழுந்து பேசினார். அப்போ சபாநாயகர் சொன்னார், உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு, உட்காருங்கன்னு பல முறை சொல்லியும் அவர் உட்காரல. அப்போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் இல்லையா, எழுந்து ரகுமான் கான் நிறுத்திட்டார். ஏன் அவர் சொன்ன பிறகு நடந்த நிகழ்ச்சி என்னன்னா, சபாநாயகர் பல முறை மணி அடித்து சொன்ன போதெல்லாம் என்ன சொன்னார், நிறுத்தலைன்னு உடனே உன்னை அந்த ஆண்டவன் தான் நிறுத்தணும் அப்படின்னார். இதை காதில் வாங்க முத்தமிழறிஞர் நிறுத்துன்னு உடனே சொல்லி நிறுத்தினார். அதுக்கு பிறகு சொன்னார், ஏற்கனவே தமிழகத்தை ஆண்டவன் நான் தான், அதனால் நான் சொன்னேன். ஒரு சபையை ஒரு கருத்தை நம்ம உன்னிப்பாக கவனித்தா எதையுமே அனுபவிக்கலாம். அதுதான் அந்த அறிவிலே வந்த இன்பத்தை சொன்னார். அந்த ஆண்டவர் இந்த நிகழ்வை நினைக்கிற போது நம்மை ஆண்டவர் இங்கே அமர்ந்திருக்கிறார். ஒரு அற்புதமான பள்ளியை, அவருடைய பள்ளியினுடைய ஆண்டு விழாவுக்கு நான் வந்திருந்தேன். அந்த ஆண்டு தான் அது மாநிலத்திலேயே முதலிடத்தை பெற்ற மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைத்தது. உள்ளம் உயர்ந்த இடத்தை நாம் பயணித்தால் எல்லாமே உயர்வாக நடக்கும் என்பதற்கு அவர் ஒரு முன் உதாரணம். சிந்தனை உரை வழங்கி உண்மையிலேயே அவருக்கு ஒரு மணி நேரம் கொடுத்து நம்ம கீழே உட்கார்ந்து கேட்கணுன்ற எனக்கு ஒரு ஆர்வம் பிறந்தது. அழகாக பேசினாங்க. ஒரு சிந்தனையிலே எவ்வளவு மகிழ்ச்சி வரும் என்பதை ஒரு சீரியஸான மேட்டரை எடுத்து சொல்லி அதற்குள்ளே நீங்கள் பழகணும்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது ஒரு அற்புதமான ஒரு கலை. அந்த கலை விற்பனராக விளங்குகிற வேத சுபையா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து,
நன்றி உரை நல்க இருக்கக்கூடிய அருள்நிதி UKS பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, இந்த அழைப்பிதழில் 8:05க்கு நன்றி உரைன்னு போட்டுக்குது. இப்போ நான் வந்திருக்கிற நேரம் நன்றி சொல்கிற நேரம். இப்போ பேசவா நன்றியோடு நானே சொல்லிடுவா? உண்மையிலேயே காலையிலேருந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏர்போர்ட்டில் வந்து என்னுடைய உறவு கூட அப்படி உரிமை எடுத்துக்கொண்டு செயல்பட மாட்டாங்க. அதையும் தாண்டின்ற மாதிரி ஒரு அன்போடு பல நாட்கள் என்னிடத்தில் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இன்றைக்கு மகிழ்வுந்தன் மூலமாக என்னை அழைத்து கொண்டு, நான் எப்பயுமே ஒரு அப்படி உள்ள கார் திறந்து டோர் திறந்து உள்ளே உக்காந்தாலும் இறங்கினாலும் நாராயணான்னு சொல்லுவேன். அப்படி நாராயணான்னு சொல்லி நான் முன் சீட்டில் உக்காந்ததும் பின் சீட்டில் இருந்த நம்ம நண்பர் நாராயணன் என்ன வேணும்னு கேட்டார். இப்போ நாராயணன் முத நான் பல ஆண்டுகளாக சொல்கிறேன், என்ன வேணும்னு கேட்டது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகுதான்றத இன்றைக்கி தான் நான் அதை அனுபவித்தேன். ஒரு அருமையான நண்பர் கிடைத்திருக்கிறார் இந்த மன்றத்திற்கு. அத்தனை சிறப்புகளும் வாய்ந்த இந்த அழகான அவையிலே மழை பெய்கிறது, வருவாங்களா வரமாட்டாங்களான்னு ஒரு கலக்கம் இருந்தது. ஆனால் மனவளம் நிறைந்த மனிதர்கள் வாழ்கிற பகுதி எப்பொழுதும் மண்வளமாகவும் இருக்கும் என்று முழுமையாக நம்புகிறவன் நான். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. அருமையான நேரம். சிரிப்பே சிறப்புன்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்வில் அண்மையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஆண்டுக்கான கம்பர் விருதினை எனக்கு அளித்து பெருமைப்படுத்தினார்கள். அந்த பெருமையை தன்னுடைய பெருமையாக கருதிதான் இங்கே அண்ணன் நாச்சிமுத்து அவர்கள், வழக்கறிஞர் அவர்கள், நம்முடைய பொன்னுதுரை நண்பர், அவரும் நண்பர் வந்திருக்காங்க. வாசு வெளியில் போயிட்டார், வர முடியல. எல்லாருமே சேர்ந்து அவருடைய அன்பினுடைய வெளிப்பாடாக இந்த கௌரவத்தை எனக்கு அளித்திருக்கிறார்கள். அண்ணன் நாச்சிமுத்து அவர்களை நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அறிந்தவன். முதலாக ஐயப்பன் கோவிலுக்கு அழைத்து என்னை நம்பிக்கையோடு பேச வைத்த முதல் தெய்வம் அவர்தான். ஆனால் அதை தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு பயணம் வாய்ப்பு எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி அமரர் ரத்தினம் செட்டியார் அவர்களையும் அமரர் லோகநாதன் ஐயா ஆடிட்டர் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுவதிலே பெருமை அடைகிறேன். இந்த மண் ஒரு அருமையான மண். நூலுக்கு மட்டுமல்ல, நூல்களை கற்றவர்களுக்கும் பெருமை சேர்க்கிற ஒரு அற்புதமான மண். ஒரு தேசிய சிந்தனையாளனை பெற்றுத்தந்த, உலகிற்கு தந்த மண் இந்த மண். வரலாற்று சிறப்பு பொருந்தி இந்த மண்ணிலே இன்றைக்கு பேசுவதற்கு இறைவன் எனக்கு அந்த பெருமையை அளித்திருக்கிறான். இந்த அற்புதமான நகைச்சுவை மன்றத்தினுடைய தூண்களாக, வெளியில் தெரியாத வேர்களாக இருந்து இந்த விருட்சத்தை காப்பாற்றி வருகிற அத்தனை அறங்காவலர் பெருமக்களையும் அவருடைய திருவடிகளை தொட்டு வணங்கி நான் வாழ்த்தி வணங்கி பெருமையடைகிறேன். ஏன்னா அவங்க தான் ஆதாரம். இது ஆதாரம் சரியாக இருந்தால் சேதாரம் இல்லாமல் சிறப்பாக வரும். அந்த வகையில் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு செல்வத்தையும் மனவளத்தையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எப்போவுமே ஒரு கூட்டத்தில் பேசணுன்னா அப்படியே எங்களுடைய பார்வை அப்படியே ஆரம்பிக்கும். இதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம். அப்படி வந்தேன்னா யாராவது ஒருத்தரை நான் ஒரு அடையாளம் வச்சுக்குவேன். அப்படி ஒரு ரவுண்டு பேசிட்டு அங்கே தான் நிற்பேன். அந்த முகம் உடைய மனிதர் எப்படி அதை உள்வாங்கிறாருன்றது எனக்கு ஒரு அளவுகோல். பல கூட்டங்களில் நாங்கள் அதில் அப்படி தான் ஜெயிக்கிறது. ஏன்னா எங்கள் குருநாதர் கற்றுக் கொடுத்த பாடம். அப்படி தான் ஒரு கூட்டத்தில் நான் அப்படியே பேசிக்கிட்டு பார்த்தா ஒரு அரை மணி நேரமாக ஒருத்தர் சிரிப்பாக அவர் ரொம்ப அதிகமாக ஆனந்தமாக சிரிச்சிட்டு இருந்தார். அப்புறம்லாம் மீட்டிங்லாம் முடிஞ்ச பிற்பாடு அவரை மட்டும் தனியாக கூப்பிட்டு, ஒரு மனிதனுக்கு ஒரு ஆசை தானே, அவரை கூப்பிட்டு ரொம்ப அழகாக ரொம்ப அட்டகாசமாக சிரிச்சிங்களே, எல்லாமே நல்லா பிடிச்சிருந்தது அவங்களுக்கு, என்ன கியா போல்தாகன்னா முடிஞ்சு போச்சா. அப்புறம் அவன் எதோ விஷயம் எல்லாரும் சிரிக்கிறாங்களோ, நம்ம சிரிக்காமல் இருந்ததுன்னா சிக்கலாயிட போதுன்னு அவன் அதிகமாகவே சிரிச்சிருக்கான். சில நிகழ்வுகள், நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள், அது தாக்குதலாக இருந்தால் கூட தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை பெற்றுவிட்டால் எல்லாம் சிரிப்பாகவே மாறும். அவன் தாக்கிட்டான்னு நினைக்கல.
அதுதான் நான் சொல்ல வர்றது எல்லாமே. அதனால தான் பாரதியை விட ஒரு ஒரு கவிஞனை பார்க்க முடியுமா பிரபஞ்சத்தில்? சார் அவனுக்கு பட்டினி, அடிவயிறு பட்டினி, உப்புக்கும் பருப்புக்கும் அரிசிக்கும் பராசக்தி இடத்தில் அவன் பாடவில்லை. இந்த பிரபஞ்சம், இந்த இந்திய பாரத திருநாடு விடுதலை அடைய வேண்டும் என்ற உயர் வல்லமை தாராயோ பராசக்தி இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. எவ்வளவு பெரிய உயர்ந்த சிந்தனை பாருங்க. அதனால் தான் பார்க்க முடிந்தது, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. சார் எல்லா இடத்துலையும் சார் உண்மையை சொல்கிறேன், போன வாரம் பிரம்மோற்சவம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு அங்கே என் தலைமையில் தான் சார் சிறந்த பட்டிமன்றம் 3.5 மணி நேரம் நடத்தினேன். அதில் ஒருத்தர் வந்து சொன்னார், சார் இன்றைக்கி எனக்கு நம்ப கொடுத்து வச்ச நாள் சார். சாயந்தரம் 6 மணிக்கு சனி பகவானை பார்த்தேன், 9 மணிக்கு உங்களை பார்க்குறேன். இது நிஜமாகவே நடந்தது. பக்கத்தில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டம்மா பார்க்குறாங்க. அந்த ஆள் ஒரு நாள்லேயே புரிஞ்சுக்கினானே. எல்லாமே மகிழ்ச்சியாக பழகணும் சார். மகிழ்ச்சி தான் கடவுள் கொடுத்த சொத்து. நாவுக்கரசருடைய பாட்டு உங்களுக்கு ஒன்று தெரியும். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த நடையும் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேனு பாடுற போது அந்த குமிழ் சிரிப்பைத்தான் வர்ணிக்கிறார். ஆண்டவனுடைய முகத்தையே பொலிவுபடுத்துவது சிரிப்பு என்றால் நம்ம மனிதனுடைய மனதையும் முகத்தை, அதனால்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு. எப்பயும் சந்தோஷமாக இருப்பேன். குழந்தைங்க சிரிச்சா விட்டுடுங்க. சில பேர் கேட்பாங்க, என்ன சிரிப்பு வாழுது? அந்த குழந்தை சொல்லுது, வாழறதுனாமா சிரிக்கணும். உலகத்தில் சிரிக்கிறதுக்கு எவ்வளவு செய்திகள் கிடைக்குது தெரியுங்களா? ஐயா சொன்னாங்க, 36 ஆண்டுகள் ஆசிரியர். சமயம் போன பார்த்து ஒரு 2 மாதத்துக்கு முந்தைய ஒரு ஆசிரியர் எனக்கு ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டார். நீங்கள்லாம் உங்கள் வேலை செஞ்ச காலம் பொற்காலம் சார், நிம்மதியாக ரிட்டையர் ஆகி நிலைய நல்ல பென்ஷன் வாங்குறீங்க. நாங்கள்லாம் எப்படி ஆகுமோன்னு பயந்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன் என்ன ஆச்சு? என்ன அட்மிஷனுக்கு வந்த ஒரு பையனை கூட கேட்டேன், 6ஆம் கிளாஸில், ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக வேணும்னு ஊருகான்ட்டான் சார். அன்றைக்கே நான் மெடிக்கல் லீவ் 10 நாள் போட்டு வீட்டுக்கு போயிட்டேன் சார். என்னால் மனசு கேட்கல. இவனை நான் எப்படி, அதுவும் என் கிளாஸில் தான் அவன் அட்மிஷன் ஆகிக்கிறான், இவனை நான் எப்படி கடத்தேற்றுவேன்னு எனக்கு தெரியல. எனக்கு கஷ்டம் அப்படி இருக்குதுன்னு. ஏன்னா பிரபஞ்சம் அப்படி தான் இருக்கும். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். அதுதான் உறவு. எல்லாம் கலந்தது தான் சார் உறவு. எல்லா மனிதர்கள் அப்படி தான் இருப்பான். வேடிக்கை மனிதர்கள் நிகழ்ந்த உலகம்தான். அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டு ஒரு சரித்திரம் படிக்கணும். அதனால தான் நான் போகிற கூட்டங்கள்லாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று, உணவு உணர்வு எல்லாம் அழகாக சொன்னாங்க. நம்ம ஐயா வேத சுபையா சொல்கிறதுல சில வார்த்தைகள் ஆழமான வார்த்தையா, அற்புதமான வார்த்தைகள். உணவு உணர்வுன்னாரு. ஒரு மனிதனுக்கு நோய் கூட உணவை விட உணர்வு தான் மிக மிக முக்கியம். பதற்றத்தில் என்னென்ன வார்த்தைகளை கொட்டுறான், உணர்வு தான் சார். அதனால தான் ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்காரங்கிட்ட பேசாமல் இருந்தாலே சுகர் ஏறாது. நிஜமாக நீங்கள் பாருங்கள், ப்ராக்டிக்கலாக பாருங்கள். நீங்கள் யாராவது ஒரு ஆளுகிட்ட பாருங்கள், உனக்கு எத்தனைன்னு கேளுங்க, எவ்வளோ பாயிண்ட் ஏறுது எவ்வளோ பாயிண்ட் ஏறுதுன்னு முடிஞ்சு போச்சு கதை. இவனை ஏற்றாமல் அவன் போக மாட்டான், அவனுக்கு ஏற்றாமல் இவன் போக மாட்டான். ஒரு ஒப்பந்தம். ஒரு கல்யாண மண்டபத்தில் 2 பேர் தனியாக பேசுகிறான்னா மேற்படி ஆளுங்கன்னு அர்த்தம். அங்கே போகாமல் இருக்கிறது நமக்கு சுகம். ஏன்னா அந்த மாதிரி உணர்வுகள், இந்த உணர்வுகளை மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரே ஒரு அற்புதம் ஐயா சொன்னார் பாருங்க. கவலைக்கு என்னென்னு திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முந்தைய தீர்ப்பு எழுதிட்டார். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதினார். மனிதனாக பிறந்தாலே கவலைன்னு ஒன்று வரத்தான் செய்யும். இல்லைன்னாலும் கூட கவலையே இல்லையே அதுக்கு கவலைப்படுவான். நிறைய பேர் அதுக்கு கவலைப்படுவான் சார். அதனால் கவலைன்றது வரும் போகும். அதுக்கு மாற்று மருந்து ஒன்று தான். மனக்கவலைக்கு மருந்து மகிழ்வது தான். அதனால தான் இடுக்கண் வருங்கால் நகுகன்னாரு திருவள்ளுவர். சாதாரணமான சரித்திரம் இல்லை சார். தப்பே நடந்தால் கூட அதை ரசிங்கன்றேன் நான். தப்பு சாணா சரியாக போடும். 25 வருஷத்து இப்போ இந்த மாதம் கூட 30ஆம் தேதி கவியரசர் கண்ணதாசன் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவுக்கு நான் போகிறேன். சிங்கப்பூருக்கு போகிறேன். சிங்கப்பூருக்கு போனாலே அதை மறக்க முடியாத அனுபவம். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முந்தைய நான் 2 பேர் 3 பேர் போயிருந்தோம் சிங்கப்பூருக்கு. ஒரு இடத்துல நாங்கள் அப்படியே 3 பேரும் கை கோத்துக்கிட்டு அன்பாக ஒரு ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம். அந்த பக்கமாக காரில் வந்தவர் ஓரமாக காரை பார்க் பண்ணிவிட்டு என் தமிழ்நாட்டு தங்கங்களா வாங்க, எப்போ வந்தீங்கன்னு. நான் சொன்னேன், எங்கள் ஊர் பேர் தெரியாது, பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, உறவும் தெரியாது, எங்களை தமிழ்நாட்டு தங்கங்கள்னு எப்படி கூப்பிட்டீங்கன்னு. எந்த இடத்துல ரோடை கிராஸ் பண்ணக்கூடாதோ அங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா, அங்கே கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா அது நம்மளாக தான் இருக்கும்னு நான் முடிவு பண்ணேன்னாரு. அப்போ நமக்குன்னு ஒரு அடையாளம் உலகத்தில் இருக்குது.
அப்படியா அப்படியா நாங்கள் கேட்டு அதுக்காக போய் அசந்து போய் சோர்ந்து போய் உக்காந்து இல்லைங்க. எப்பயுமே சோர்வுக்கு மருந்தே சுகமாக வருகிறது சிரித்து மகிழ்வது தான். சிரிக்க தெரியாதவனுக்கு பகல் பொழுது கூட இருட்டுன்னு அனுபவித்து சொன்னார். நகல்வல்லர் அல்லாருக்கு பகற்பொழுதும் இருட்டுன்னார். இருளுக்கு இருளாயிடும் வாழ்க்கையை. ஒரு ஒளிமயமாக வாழ்க்கை இருக்கணும்னா சிரிக்கணும். அன்னைக்கு கூட ஹஸ்பண்டு உடைய சேரில் உட்காந்துங்கிறார். அவருடைய ஒய்ஃபு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. ஏங்க நான் வெளியில் போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்? அதை விட எனக்கு என்னடி வேணும்னா. இப்போ அதுக்குள்ளே எவ்வளோ சரித்திரம் இருக்குதுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள் சார். அன்றைக்கி ஒரு ஆள் சொல்கிறான், பேசுகிறது தானே வாய் அப்படின்னாலே என்னங்க வாசல்னு அர்த்தம். வாயினாலே வாசல். இந்த வாசல் உடையது நமக்கு ஆண்டம் வச்சிருக்கிறது வாசலே வாய் தான். அந்த வாயிலிருந்து வாசம் பொருந்திய நல்ல வார்த்தைகள் வந்தாலே மகிழ்ச்சி பெருகிக்கிட்டே இருக்கும் சார். நல்ல வார்த்தைகள் வரணும். வார்த்தைகளே பலம், வார்த்தைகளே பலவீனம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். எந்த நேரத்தில் எப்படி? அதனால தான் உலகத்தையே வாழ வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை எதுன்னா அது வாழ்க வளமுடன் என்ற வளமான வார்த்தை என்பதில் நான் நம்பிக்கை உடையேன். திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க, எதிரி கூட பகவன் ஆயிடுவான் சார். இந்த மனுஷனை கண்ணாமனா திட்டுறான், வாழ்க வளமுடன் வாழ்த்துறானே, போ இனிமேல் இந்த ஆளுகிட்ட நம்ம கொஞ்சம் அன்பாக போவோம். அவனும் இறங்கி வந்துடுவான், கீழே இறங்கி வந்துடுவான் சார். அந்த ஒரு மனிதனை கூட நீங்கள் இறக்கலாம், நம்மளால் முடியும். அதுக்கு மந்திர சொற்கள் நிறைய இருக்குது, வார்த்தைகள். எவ்வளவு அழகான வார்த்தைகள் இருக்கு, எவ்வளோ உள்ளர்த்தங்கள் நிறைய இருக்குங்க சார். மனிதனை படிக்கணும். புத்தகம் படிக்கிறத விட மனிதனை படிக்கணும் சார். சாதாரணமானதுனால தான் படிப்பறிவுக்கு பட்டறிவுன்னு 2 அறிவு இருக்குது. பட்டறிவுன்றது சாதாரணமான விஷயமா சார்? கொரோனா காலம் வந்ததில்ல, கொரோனா பீரியடில் எங்கள் கிராமத்தில் ஒருத்தன் கிராமத்துக்கு டெய்லி கபசுர குடிநீர் கொடுப்பான் சார். 300 குடும்பங்களுக்கு கொடுத்துன்னு தான் சார். அவனை ஊர் பக்கத்து ஊரெல்லாம் பாராட்டினாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது 300 குடும்பமும் அவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்குது. இப்போ அவன் கடனை வசூல் பண்ணணும்னா அவன் வாழணும் இல்லை? அப்போ அதுலேயும் ஒரு அக்கறை, சுயநல பொதுநலத்தில் ஒரு சுயநலமும் இருக்கிறது. எதுக்குன்னா எல்லாத்தையும் சிரித்து மகிழ்ந்து நாம் யோசித்து உணர்ச்சி வசப்படக்கூடாது. உண்மை அறிகிற வரையில் நாம் போகணும் எப்பயுமே. ஏன்னா எல்லா இடங்களும் பாருங்கள், கோர்ட்டில் இல்லையா, அதாவது நீதிமன்றங்கள் இல்லையா, கல்வி சாலைகளில் இல்லையா, பஸ்ஸில் இல்லையா, ட்ரெயினில் இல்லையா, எந்த இடத்துல இருக்குது சார்? மார்க்கெட்டில் இல்லையா, வீட்டுக்குள்ளே வீட்டில் இருக்கே கொட்டி கிடக்குது சார். நிறைய இடங்களில் கொட்டி கிடக்குது. அன்றைக்கி கூட நடுராத்திரி 12:30 மணிக்கு ஒரு அம்மா எழுந்து ஃபுல் மேக்கப் பண்ணுது சார். அவன் பக்கத்தில் இருக்கிறவன் ஹஸ்பண்டு கேட்டான், அடியே இது அக்கிரமமாக தெரில, அர்த்தராத்திரியில் போய் யார் பார்க்குறதுக்காக நீ மேக்கப் பண்ணுற? வாய முடியா? அப்போ செல்லில் ஃபேஸ் லாக் வச்சுருக்கிறேன், அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. அது மேக்கப்போடு உக்காந்தா தான் அது பார்த்தா தான் அது ஓப்பன் ஆகும் போலக்குது. அதனால தான் நான் மேக்கப் பண்ணிங்கிறேன்னு. அவன் சிரிக்கிறான் சார். ஏன் சிரிக்கிறேன்னு அந்த அம்மா கடுப்பாக கேட்டாங்க. அதுக்கு இல்லடி, ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே ஒத்து வரல. நான் 10 வருஷமாக அவங்க கூட வாழ்ந்துங்கிறேன்னு அதை நினச்சி பார்த்தேன். வேறு ஒன்றும் இல்லைன்னா எல்லா இடங்கள்லையும் இருக்குது சார். நம்ம பேசணும். இப்போ மனிதர்கள் பேசுகிறதே கிடையாது. எப்போ இந்த செல்ஃபோன் வந்ததோ அது உள்ளங்கையில் உலகமே வந்துட்டுது. அதுக்கு பிறகு மனிதனுக்கு மனிதன் பேசுகிறதே கிடையாது சார். ஃபேஸ் டு ஃபேஸ் பேசின காலம் போய் இப்போ ஃபேஸ்புக்கில் பேசுகிற காலத்தில் நம்ம வந்துட்டோம். ரொம்ப வருத்தமான காலம். இந்த இடத்துல எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். உறவுகளை அரவணைச்சு உறவுகளோடு பழகி நட்பையும் பழகி காப்பாற்ற வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதுக்காக தான் இந்த நகைச்சுவை மன்றம் என்பது மிகப்பெரிய மருத்துவ சாலை. மற்ற மருத்துவ சாலைகளெல்லாம் உடல் நோய்க்கு மருந்து கொடுக்கும். இந்த மருத்துவ சாலை மட்டும்தான் மனநோய்க்கு மருந்து கொடுக்கும் என்றால் அதை மிக அற்புதமாக சிகிச்சை செய்கிற வைத்தியர்களாக இந்த அமைப்பாளர்கள் இருப்பதை நான் நினைந்து பார்த்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மனசு சுகமாக, மனிதனுக்கு மனம்தான் முக்கியமானதுன்னு ஐயா பேசினா அது உண்மை. அதனால தான் மனம்தான். அதான் ஃப்ராய்டு கூட சொல்லுவோம், மேல் மனம், நடுமனம், ஆழ் மனம்னு. எப்பயுமே அந்த மனதை நம்ம தூய்மையாக வாய்மையாக வச்சுருந்தால் திருமூலர் சொல்கிற மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு ஆகிடும். எந்த இடத்துல இல்லைங்க, எல்லா இடங்களையும் கொட்டி கிடக்குது சார். நான் குடும்ப கூட்டங்களில் நிறைய பேசுவேன். நான் குடும்ப கூட்டங்களில் நிறைய பேசுவேன், கணவன் மனைவி. ஏன்னா நான் வேதாத்திரி மகரிஷியினுடைய மனவளக்கலையை முதலாக பாடத்திட்ட குழுவில் இருக்கிற போது ஒரு பாடமாக வைக்கணும்னு முதல் கோரிக்கை வச்சதே நான் தான். அது பின்னாடி அது நிறைவேற்றப்பட்டது. ஏன்னா ஐயாவுடைய திருவொற்றியூரில் அவங்க திருவான்மியூரில் நான் அவங்களுடைய உரையை நான் நேரடியாக உட்காந்து கேட்டவன் மன்றத்தில். ஒரு முறை அவங்க சுவாமி பேசுகிற போது
குடும்பம் நல்லா அமைய அன்பாக இருக்கணும்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். கணவன் விட்டு கொடுக்கணும், மனைவி விட்டு கொடுக்கணும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா நல்லா இருக்கணும். அது நம்ம ஒரு அம்மா கோபமாக எழுந்து முதல்ல யார் விட்டு கொடுக்குறது அதை சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு. இதுக்கு என்னங்க பதில் சொல்ல முடியும்? நீ தான் விட்டு கொடுக்கணும்னா அங்கே ஒரு சிக்கல் வரும். உங்கள் வீட்டுக்காரன் தான் விட்டு கொடுக்கணும்னா அதில் ஒரு சிக்கல் வரும். பார்த்தாது இன்னும் அழகான பதில் தெரியுமா? அதான் சொன்ன மாதிரி அறிவில் மகிழ்ச்சி. யார் அறிவாளியோ அவங்க விட்டு கொடுங்கன்னாரு. என்னமான பழகு அழகான பதில் இல்லையா அது? அந்த பதில் மூலமாக ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குறாரு. அங்கே கேட்டவங்க கூட மகிழ்வதற்குரிய ஒரு அற்புதத்தை அங்கே நிகழ்த்தி காட்டினார். அதனால் குடும்ப கூட்டங்கள்ன்றதை பேசும்போது அவங்களுக்கு மனப்பக்குவத்தை நம்ம உருவாக்கி தரணும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பிரச்சனைகள். வானமண்டலத்தில் பாருங்கள், ஃப்ளைட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோ சீட்டில் உட்காந்து பாருங்கள், வெண்மேகங்கள் அப்படியே தவழ்ந்துருக்கும். ஒரு காலத்தில் இது கீழே இறங்காது. கருப்பு மேகம்தான் கீழே இறங்கி மழையை பொழியும். ஆனால் வெண்மேகம் ஒருபோது இறங்காது. கீழே இறங்கி வருகிற கார்மேகம்தான் மழையாக பொழிந்து பூமியை செழிக்க வைக்கிறது என்றால், குடும்பம் இறங்கி வருகிற மனிதர்களால் தான் செழிப்பாக இருக்கும் என்றால் அங்கே ப்ரெஸ்டேஜ் பார்க்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன் எல்லா இடத்துலையும். அன்றைக்கி கூட ஒரு பிச்சைக்காரன் வந்து கேட்குறான், அம்மா தாயே சோறு போடுமா. அந்த அம்மா வந்து சாதம் எடுத்துக்கின்னு வந்தது. அவனை பார்த்துட்டு ஆள் வாட்ட சாட்டமாக இருக்கிற, போய் எங்கன்னா மூட்டை தூக்கியாவது பிழைக்கலாம், இதுக்கு எதுக்கு பிச்சை எடுக்கிறியேன்னு. அவன் கோவப்படலை. சார் எவ்வளோ பெரிய அறிவாளி. அம்மா நீ கேட்குறது நியாயம், நீ கூட தான் பார்க்குறதுக்கு நயன்தாரா மாதிரி இருக்க. சினிமாவில் நடிக்கவா போனேன், இதோ வீட்டில் இருக்கிற இதுங்களுக்கெல்லாம் வடித்து கொட்டுறதுக்குன்னே உன்னை நீ அர்ப்பணம் பண்ணிக்கிட்டியாம்மான்னா. அந்த அம்மா கண்ணீர் விட்டுது. சார் 10 வருஷமாக குடும்பத்தில் வடித்து கொட்டுறேன், ஒன்று கூட என்னை கவனிக்கலை. எங்கிருந்தோ வந்த தம்பி என்னை பற்றி இறக்கப்படுற பற்றியா, இர்ரா தம்பின்னு வந்தவன் இப்போ பிச்சைக்கான தம்பி ஆகிட்டான். இர்ரா தம்பின்னு உள்ளே போய் 4 இட்லி சூடாக வச்சு சட்னி வச்சு கையில் கொடுத்து சாப்பிட்டு போடா, எப்பப்பெல்லாம் பசிக்குதோ அப்பப்பெல்லாம் அக்காவுக்கிட்ட வாடா நான் தரேன். எப்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்ததுனால அவன் ஜெயிச்சிட்டானா இல்லையா? அந்த பொறுமை தான் நமக்கு, நிதானம்தான் மனித வாழ்வையினுடைய சிகரத்தை தொடுகிற ஒரு சிறப்பு அம்சம் என்றால், நாம் இப்போ எல்லாமே கோவப்படுறோம், ரொம்ப வருத்தப்படுறோம் திடீர்னு. அதனால தான் எப்பயுமே சொல்கிறேன், எங்கள் வீட்டில் கூட நான் நல்லா உட்காந்து சாப்பிடும்போது சொல்கிற வார்த்தைகள் தாங்க சார் இருக்குது சுகமே. ஒரு சாப்பிட்ற சாப்பாட்டில் கல் இருக்குதுன்னு வச்சுங்க, கல் இருக்கிற தெரியல, கண்ணு மண்ணு தெரியாமல் வடித்து வச்சுக்கிறிய சோத்தை அப்படின்னா அந்த அம்மா மறுநாள் சோறு வடிக்காது. இருந்தாலும் எதை சொன்னாலும் குற்றம் சொல்கிறான்னு. இப்போ நீங்கள் அப்படியே பாருங்கள், இதையே இன்னொருத்தன் இப்படி சொல்கிறான், பலைய கட்டிக்காரிமா நீ கல்லை கூட சேர்த்து சமைச்சிட்ட பற்றியா, அழகுன்னா அந்தம்மா போங்க நாளையிலேருந்து அதை எடுத்து போட்டு செய்கிறேன். வார்த்தைகள் தான் பலம், வார்த்தைகளே பலவீனம். சார் விழுப்புரத்தில் ஒரு பையன், என்னுடைய அப்பா இறந்துட்டார் சார். அப்பா இறந்த உடனே அந்த விசாரிக்கிறதுக்கு உறவுக்காரன் வரான். உறவுக்காரன் வந்துட்டு, என்னம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலையான்னு. இல்லைங்க விழுப்புரத்தில் தான் இந்த குறிப்பிட்ட டாக்டருங்களை 2-3 பேரை பார்த்தேன். அதுக்கு அவர் சொன்னார், போய் விழுப்புரத்தில் பார்த்தியாப்பா, பாண்டிச்சேரியில் எவ்வளோ ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் அங்கே பார்த்துருக்கலாம், இல்லை நீ தப்பு பண்ணிட்டேன்ட்டு போயிட்டார். இவன் வருத்தப்பட்டான். 10 நிமிஷம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான், அப்பாவுக்கு நான் அப்படி திடீர்னு ஆயிடுச்சே, எங்கே வைத்தியம் பார்த்தேன்னா. அவன் அப்படி உண்மையை சொன்னான். அவன் அப்படி சொன்னான், பாண்டிச்சேரியில் தான் பார்த்தேன், அங்கே தான் சில டாக்டரை பார்த்தேன்னு. அதுக்கு அவன் கோவப்பட்டான், உள்ளூரில் நல்ல டாக்டர் இருக்கும்போது நீ எதுக்கு பாண்டிச்சேரிக்கு போனேன்னா. என்னடா அங்கே போனாலும் தப்புன்றான், இங்கே இருந்தாலும் தப்புன்றான்னு சொல்லிவிட்டு அரை மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான். என்ன வைத்தியம் பண்ண, ஏன்பா அப்படி ஆகி போச்சுன்னு. ஒன்றும் இல்லைங்க, விழுப்புரத்தில் கொஞ்சம் ஒரு நாள் மருத்துவம் பார்த்தேன், அப்புறம் கொஞ்ச நாள் பாண்டிச்சேரியில் கொஞ்ச நாள் பார்த்தேன், அது இப்படி ஆகி போச்சுன்னு. உனக்கு அறிவு இருக்காயா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துருக்கணும், இப்படி நீ தான் அவரை கைவிட்டுட்ட அப்படின்னா. 1 மணி நேரம் பொறுத்து இன்னொரு உறவுக்காரன் வந்தான், எப்படி ஆச்சுன்னா. இவனும் வெறுத்து போச்சு, அதோ பட்டுங்கிறாருல்ல அவரையே எழுப்பி கேளு, எப்படி ஆச்சு ஏதாச்சுன்னு அவரையே கேளு. ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் இருக்கும் சார், உறவுகள் அப்படி தான் இருக்கும். சரிண்ணா வீடு கட்டி பாருங்கள், அதனால தான் உறவுகள் அதிகமாக கூப்பிட்றத விட நண்பர்கள் அதிகமாக கூப்பிட்றோம். ஏன் தெரியுமா, அவன் ஒரு வார்த்தையினாலே அடித்து தூள் கழிப்பிடுவான். இவன் எப்படி இந்த வீடை கட்டினான்னு எனக்கு தான் தெரியணுவான், முடிஞ்சு போச்சா. ஆனால் நண்பன் அப்படி சொல்ல மாட்டான், இவன் எப்படியெல்லாம் கட்டினான்றது எனக்கு தான் தெரியணும். அந்த வார்த்தைகளில் வித்தியாசம் வருது இல்லைங்களா. அதனால தான் வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பதே பலவீனம். நல்ல வார்த்தைகளை நம்ம பேச பழகிட்டால் போதும். சில பேர் சொல்லுவான், சில பேருக்கு ஈகோ இருக்குங்க சார், நான் தான் ஜெயிக்கணும், மற்றவங்க யார் என்னை சார்ந்தவங்க யாருமே ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள்லாம் நிறைய பேர் இருக்கிறான், சரிங்களா. வார்த்தைகளை கூட விட்டு கொடுக்க மாட்டான் சார்.
அது மாதிரிலாம் சில குடும்பங்களில் நிறைய பேர் இருக்காங்க சார். நான் இதுக்காக சொல்ல வரேன். நான் எங்கள் தாம்பரத்தில் ஒரு ஆள் அப்படி தான் சார் இருந்தான். ஏடா குணமாக கேட்பான் சார். அவன் இந்த கேள்வி தான் இந்த நேரத்தில் இவன் கேட்பான்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஆளை பார்த்தாலே ஊரே அலறி ஓடிடும். எதிரில் எவனுமே வரமாட்டான். ஐயோ மேற்பாடு அவன் வரான்டா சாமி, ஆளை விலகு, இவன் கேள்வி கேட்டே நம்மளை கொண்டு விடுவான்னு போயிடுவான். அப்படி தான் அவன் தலையை எடுத்தான். அன்றைக்கி அங்கே ஒரு ஸ்கூலில் அந்த பாரத மாதா தெருவில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுங்க. அங்கே 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ஸ்கூல் பேக்கோட போகும்போது இந்த பெரியவர் அவரை கூப்பிட்டாரு. தம்பி எங்கே போகிறேன்னாரு. ஸ்கூலுக்கு போகிறேன். நான் என்ன படிக்கிறேன்? 8th ஸ்டாண்டர்டு. என்ன மார்க்கு? ஸ்கூல் ஃபஸ்ட்டு நான் தான் சார் ரெகுலராக எடுக்கிறேன். ஓ அப்படியா? அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லு பார்ப்போம் அப்படின்னாரு. கேளுங்க ஐயான்ட்டான். கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகிறேன். 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன். அந்த ஃப்ளைட்டில் நான் பயணம் பண்ணுறேன். அப்படின்னா என் ஏஜ் என்ன சொல்லு பார்ப்போன்னா. இந்த கேள்விக்கு அவன் ஏஜுக்கு ஏதாவது சம்மந்தங்குதா? சம்மந்தம் இல்லாத கேட்டான். ஆனால் அந்த பையன் பயப்படல சார். 2 நிமிஷம் 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ஒரு ஆன்சர் சொல்லிட்டோமா நான் சொல்லு பண்ணார். எக்ஸாக்ட்லி உங்களுக்கு 60 அந்த பெரியவர் கட்டி பிடிச்சிட்டார். நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு வர்றேன்றதை நான் ஒத்துக்கிறேன்டா. சபாஷ், அருமையான பதில். கரெக்டாக எனக்கு 60 தான். எப்படா கண்டுபிடிச்ச? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான். அவன் ஏடா கூடமாக பேசுவான். நாங்கள் எல்லாரும் அவனை அரக்கு இருக்குன்னு சொல்லுவோம். அவனுக்கு வயசு 30. அரக்கு 30ன்னா முழுக்கு 60 தானே நானே ஒரு முடிவுக்கு வந்தேன்னா. அவர் டைரி எடுத்து தீர்மானம் போட்டார். இனி வாழ்நாளில் நான் யாரையுமே கேள்வி கேட்க மாட்டேன்னு போய். ஏன்னா சில பேர் சில இடங்களில் தான் அடக்கப்படுவார்கள். அப்படி தான் இருப்பான் சார். வேடிக்கை மனிதர்கள்னார் பாரதியை அன்றைக்கி பார்த்தார். விடுதலை காலத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் அவர். வேடிக்கை மனிதர்கள் அப்படி தான்டா இருப்பான். அதெல்லாம் நீ ஜீரணிக்கோ. சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு, ஆனந்தமாக இரு. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும். ஜட்ஜ்மெண்ட்டு கோர்ட்டில் சார், கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிற நீதிபதி சொன்னார், 10 வருஷமாக சேர்ந்து வாழ்ந்த தம்பதி என்னை பிரிச்சிருன்னு அவன் போராடி கேஸை நடத்துகிறான் சார். ஜட்ஜே சொன்னார், டே சேர்ந்து கலந்து பேசி முடிவெடுறா, சேர்ந்து வாழறதுக்கு பாடுறா. 10 வருஷமாக நான் முயற்சி பண்ணி வாழ்ந்தது போதும் சாமி, இனிமேல் நான் என்னை இது பிரித்து விட்டுட்டு வேணவே வேணான்டான். இல்லைடா, கடைசி எந்த முயற்சியும் வேணாம் சாமி, நான் தீர்ப்பு எழுதுனா சில சங்கடங்கள் உனக்கு வரும்னார். என்ன வந்தாலும் பரவாயில்லை நீ எழுதுன்னா. அடுத்த மாதத்துலேருந்து உன்னுடைய சம்பளத்தில் ஜீவனாம்சமாக பாதியை அந்த அம்மாவுக்கு கொடுக்கணும்னு தீர்ப்பு எழுதிட்டார். இதை படித்த உடனே அவன் பயப்படுவான், சத்த கஷ்டப்படுவான்னு நினச்சார். அவன் சந்தோஷமாக சிரித்தான். ஏன்னா உன்னை சங்கடப்படுத்தலையாண்டார். இல்லை 10 வருஷமாக முழுசாக கொடுத்துருந்தேன், அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு பாதியாவது கிடைக்குதேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு தீர்ப்பை நீங்கள் கொடுப்பீங்க தெரிஞ்சுன்னா நான் 5 வருஷத்துக்கு முந்தைய கேஸ் போட்டிருப்பேன். அதே மாதிரி இப்போ வருத்தப்படுறேன் நான். என்ன ஏன்னா யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது சார். மனதை ஊடுருகிற கருவி இன்னும் வரும், அதுவும் வரும், நிச்சயமாக வரும். என்ன எல்லாமே வந்துடுத்துப்போ. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம் நாம் பாரதி. இன்றைக்கி மீனை அளக்கக்கூடிய கருவி கூட வந்துடுது சார். எந்த ஏரியாவில் எவ்வளோ மீன் கிடைக்கும்ன்ற கண்டுபிடிக்கிற கருவி வந்துடுது. அவன் கண்ட கனவு ஒன்று கூட பொய் இல்லை, எல்லாமே நடந்து போச்சு. அதுதான் லட்சிய கவிஞன்னு பேர். இதுக்கு லட்சிய கவிஞன் பேர். இன்றைக்கி மனதை ஊடுருவி பார்க்கறக்கூடிய கருவியும் தானாக வரும் பாருங்கள், எல்லாம் நிச்சயமாக வரும். ஏன்னா இந்த இன்னும் இதுக்கு மனிதனுடைய மூளை சும்மா இருக்காது. இதுக்கு அட்வான்ஸ், இதனுடைய அட்வான்ஸ்னு போகும்போது நாளைக்கு இந்த செல்ஃபோன் கூட நமக்கு தேவைப்படாது சார். ஒரு லேண்ட்லைன் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒரு பிசிஓவில் கியூவில் நின்று பேசின காலம்லாம் நினச்சி பாருங்கள். ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நாம் போயே வந்துடலாம். வீட்டுக்கு எவங்கிட்ட பேசணுமோ அது போயே வந்துடலாம். அந்தளவுக்கு நான் கியூவில் நின்று பேசின காலம்லாம். டெலிஃபோன் இலாக்காவில் போய் 3000 ரூபாய் கட்டிட்டு எப்போ வரும்னு கேட்டு கெஞ்சி கூத்தாடின காலமெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்போ உள்ளங்கையிலே ஒன்று பேங்க்குக்கு போகிறோமா ஒன்றா எல்லாமே பார்த்துட்டு 12:30 மணிக்கு பணம் கேட்குறாங்கன்னா ஒரே உடனே அடிச்சோம்னா தீர்ந்து போச்சு. எவ்வளவு சௌகரியங்கள் வந்துடுது. அதனால சொல்கிறேன் நான், அந்த லட்சிய கனவு, அந்த கனவை நனவாக்குகிற மனம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மனம் மகிழ்வாக இருக்கும்போது பயணிக்கிற போது தான் அவ்வளவு சாத்தியமாகும். அதனால தான் உறவுகளில் நண்பர்களில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் ஐயா சொன்ன மாதிரி 36 ஆண்டு ஆசிரியர்கள் பணியில் நாங்கள்லாம் எவ்வளோ சிரமப்பட்டிருப்போம். ஆண்டவர் ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ பிள்ளைகளை அவர் சந்திக்கிறார், எவ்வளோ பெற்றோர்களை சந்திக்கிறார். சாதாரணமான விஷயம் இல்லை சார். இப்போ இருக்கிற காலகட்டம்லாம் இருக்குதா? அது என் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சார். அதனால தான் இன்றைக்கி ஒரு பெண் பிள்ளை பிறந்தா கூட மகாலட்சுமி பிறந்துக்குதுன்னு மாறாமல் இன்றைக்கும் சொல்கிறோம். 5 பொண்ணு பிறந்தாலும் மகாலட்சுமி. இது வரைக்கும் எவனுமே மகாவிஷ்ணு பிறந்துக்கிறான்னு எந்த வீட்லேயும் சொன்னதே கிடையாது.
நானே எங்கள் அம்மாவை கேட்டேன், மகாவிஷ்ணு சொல்கிறதே இல்லை ஏமான்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க, அப்படி சொல்லி பாடுறா, மகாவிஷ்ணு பிறந்துக்கிறான்னு சொல்லி பாரு. கேட்குறவன் ஜெயிப்பான், சங்கு சக்கரம் இருக்குதா பார்த்தியான்னு கேட்பான். ஏன் அப்படி கேட்குறான்னுவேன், வளர்ந்த பிறகு அப்பா மேலே சக்கரத்தை விட்டு சங்க ஊதிடுவான்னு அர்த்தம். ஆனால் அந்த பொண்ணு அப்படி செய்யாது. அதனால தான் அது மகாலட்சுமி அம்சமாக இன்றைக்கி இருக்குது. உண்மைங்க, அது உண்மை. அது அத்தனை பிள்ளைகளையும் நான் வகுப்பறையில் பார்த்தேன். ஏன்னா ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவாக்கி உலகத்துக்கு தருவது 2 இடம். ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. 2 இடமும் சரியாக இருக்கணும். கருவறையும் ஒழுங்காக இருக்கணும், உறவுகள் மத்தியில் நல்ல பாசமாக வளர்க்கணும். வகுப்பறையும் சரியாக இருக்கணும், உலகத்தோடு பழகிறதுக்கு உருவாக்கி தரணும். 2 இடமும் சரியாக அமைஞ்சிட்டதுன்னா அதை விட சொர்க்கம் உலகத்திலேயே கிடையாது அந்த பிள்ளைகளுக்கு. ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சார். நான் அனுபவிச்சது சொல்கிறேன். அதர்மமாக ஒரு பொண்ணு ஒருபோதும் ஆன்சர் எழுதாது, தெரியுமா உங்களுக்கு? நல்லா ஒரு பேப்பரை நாங்கள் வேல்யூவேஷனில் திருத்த எடுத்தாலே போதும், இது பையன் எழுதிக்கிறான் பொண்ணு எழுதிக்கிறான்னு கண்டுபிடிச்சிருவோம். மணிமணியாக இருக்கும் கையெழுத்து. என்ன தேவையோ அது மட்டும்தான் எழுதியிருக்கும். இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் யூடியூப்பில் கூட நான் பேசியிருப்பேன், இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன். அதாவது ஒரு ஆன்சர் தெரிஞ்சாதான் ஒரு பெண் குழந்தை எழுதும். ஆன்சர் தெரியாட்டாலும் பக்கம் பக்கமாக எழுதுகிறவன் நம்மளாக தான் இருப்பான். அதுக்கு தான் அதிகமாக எழுதுவான். அதிகமாக கற்பனை குதிரையை தட்டி விட்டுருவான் சார். ஒரு தடவை நான் கேட்டிருந்தேன், பிரபஞ்சம் எப்படி அழியும்னு, பூகம்பம் எப்படி வரும்னு. அவன் எழுதிக்கிறான் சார், கற்பனையை தட்டி விட்டுட்டான். கடல் கொந்தளிக்கும், வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய்விடுவார். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகள் எல்லாம் கணக்கடையில் அடங்காத அளவுக்கு போகும். ஏன் கூட எதை அனுப்புகிறான் பார். இதை நான் படிச்சுட்டு மனம் குமுறி போய் அவனை கிட்ட கூப்பிட்டு, உன்னை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, மன உளைச்சல் வர மாதிரி நான் பேசப்படாது, ரைட்டு விட்றா. ஆனால் இவ்வளவு அதர்மமாக எழுதிக்கிறிய, ஒரு பொம்பளை பிள்ளையாவது எழுதிக்கிதா பற்றியா? இதுக்கு ஆன்சர் எதுவுமே கை வைக்கலை. வன்முறை பிள்ளைகளுக்கு பிடிக்காதுரா, நீ ஏன்டா இப்படி அதர்மமாக எழுதிக்கிறேன்னு சார். அழுதான் பிள்ளை, கண்ணீர் விட்டு அழுதான் சார். சே அடா விடு. ஏவன் ஒருவன் தன் செய்த தவறுக்கு வருந்தி அழுகிறானோ அதை விட மன்னிப்பு உலகத்தில் கிடையாது. நான் உன்னை திட்ட மாட்டேன் போடான்ட்டேன். நான் அதுக்கு அழுவலை. பின்ன எதுக்குடா அழுத? நீ படிச்சு பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை. சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நானும் உங்களை மாதிரியே சேர்ந்து சிரிச்சேன் அவங்க கூட. இப்படி இருக்கிறான் சார். அப்படி தான் இருப்பான் சார். பிள்ளைகள்னாலே ஸ்டூடெண்ட்னால அப்படி தான் இருப்பான் சார். அதனால் அதுக்கு போய் அவனை ஆக்ஷன் எடுக்க முடியுமா? மகிழ்ச்சி எதில் எங்கே எடுத்தாலும் நீங்கள் அதை பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, இந்த அம்சங்கள் நமக்கு வாய்க்க பெற்றுவிட்டால் இதெல்லாம் பயிற்சி கொடுக்கறது தான் மனவளக்கலை. உன்னை மனிதனாக்குவது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னாரு, ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான், அவன் மனிதனா வாழ்ந்தாலே போதும்னார். சுருக்கமான ஒரே வரியில சொல்லிட்டாரு, நீ மனிதனாக வாழ். அவருடைய சிந்தனைகள்லாம் நீங்க கவிதையில படிக்கணும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சாதாரணமான சரித்திரம், மிகப்பெரிய சார். கவி சக்கரவர்த்தி கண்ணதாசனுக்கும் கம்பனுக்கும் எவ்வளவு இடம் இருக்குதோ அவருக்கும் அந்த இடம் உண்டு. இந்த உலகம் அதிகமாக அதே தெரியல. ஒரு வரி சொல்லட்டுமா? ஒரே ஒரு வரியை நினைவுபடுத்துறேன், அவருடைய சிந்தனையை சொல்றேன். எரியும் மெழுகுவர்த்தியை விட ஏற்றி வைத்த தீக்குச்சி மிக உயர்ந்ததுன்னு எழுதினார். அதை நீங்கள் ஆழமாக சிந்தனை பண்ணிங்கன்னா தெரியும் அதனுடைய இது. இதை நான் வகுப்பறையில் சொன்னேன் சார். ஒரு அறிவு எப்படி போய் வேலை செய்து பாருங்க சார். என் பையன் ஒருத்தன் கவிதை எழுதிட்டு வந்துட்டான் சார். எரியும் மெழுகுவர்த்தியை விட ஏற்றி வைத்த தீக்குச்சி சிறந்ததுன்னு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதியிருக்காரான்னு இன்னொரு பையன் அதே அடுத்த செகண்ட் எழுதின்னு வந்துட்டான் சார். எனக்கு உயிர் கொடுத்த நண்பன் இறந்து விட்டானே என்று கருதிதான் மெழுகுவர்த்தி கூட கண்ணீர் துளி சிந்துகிறதுன்னு எழுதலாம். டிராப் டிராப்பாக மெழுகுவர்த்தி கண்ணீர் விடுதில்லை. என்ன கற்பனை பாருங்க. பிள்ளைகளுக்கு படிப்பை தாண்டி அவனுடைய படைப்பை நாம் உருவாக்குவோம். அந்த மனோபாவம் நமக்கு வேணும் சார். அதுதான் நான் சொல்றது, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னா. நம்ம அந்த 8 பேர் பார்த்தாலும் தொட்ட உடனே ஒரு வேட்டையில் ஒரு கருப்பு புள்ளி இருக்கிறது என்றால் அதையே நம்ம பிடிச்சிட்டு தோங்கிற கருப்புள்ளி இருக்கு பத்தியா. கருப்பு 99% வெள்ளையை நாம பார்க்க பழகிவிட்டால் அது ஒரு புள்ளி நமக்கு கண்ணுக்கு தெரிய வாய்ப்பே இருக்காது. வாழ்க்கையில் தனி மனிதன், சமுதாயம், குடும்பம் வெற்றியை நோக்கி பழகணும்னா இந்த மகிழ்ச்சியை மனதில் தேக்கி வைத்துக் கொள்ளுகிற பக்குவத்தை, அதுதான் நம்ம நகைச்சுவை மன்றம் நமக்கு தெரியுது. எங்கே இல்லை சார், வித்தியாசமான மனிதர்கள் சார். ஹவுஸ் ஓனரே 6 வருஷமாக குடியிருந்த ஹவுஸ் ஓனரையே வெட்டிட்டான் சார்.
குற்றவாளி கூண்டலில் நிற்கலாம். தீர்ப்பு எழுதினார் நீதிபதி உனக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன்னா, இந்த தீர்ப்பை கொஞ்சம் யோசிச்சு எழுது சாமி, என் பக்கம் நியாயத்தையும் கேளுன்னா. வெட்டினையான்னார். வெட்டினேன். அப்புறம் ஒத்துக்கின பிற்பாடு அப்புறம் நான் உங்ககிட்ட நியாயங்குதுன்னார். ஏன் மேலே நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்களேன். என்ன இன்னும் சொல்லு. 6 வருஷமாக கொடக்கூலி ஒழுங்காக தானே கொடுக்குறேன், தப்பு பண்ணலையே நான். ஆனால் 3 மாதமாக இருந்தாலும் என்ன பார்க்குறப்பெல்லாம் காலி பண்ணு காலி பண்ணு காலி பண்ணுன்னாரு. நேற்றுக்கு முன்னா நாள் கடைசியாக சொல்கிறேன், நீ எப்போ காலி பண்ண போகிறேன்னாரு. நான் நேற்றே காலி பண்ணிட்டேன்னா. காலி பண்ணுன்றது வீட்டை தான் காலி பண்ண சொன்னார். ஆளையே காலி பண்ணணும்னு அவன் டபுள் மீனிங்கில் இன்னொன்று எடுத்தான். அவன் பழகின லாங்குவேஜ் அப்படி வித்தியாசமான உலகம்ன்றதுக்காக நான் சொல்ல வரேன். வேடிக்கையான மனிதர்கள் என்பதற்காக நான் சொல்ல வரேன். ஏன்னா எதையுமே பார்த்து கேட்டு ரசித்து பழகக்கூடிய சிறப்பம்சம் ஏற்பட்டு விட்டால் வாழ்க்கையில் ஒரு சுகமான பயணத்தை நாம் மேற்கொள்ள முடியும். அதனால தான் எப்போ பார்த்தாலும் நான் ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை உங்களுக்கு நினைவுபடுத்தணும்னு ஆசைப்படுறேன். மாண்புமை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு அலுவலகம் இருக்குது, தங்குற விடுதி இருக்குது சென்னையில். தெரியுமில்ல உங்களுக்கு? எம்எல்ஏ ஹாஸ்டல்னு பேர். அதுக்கு பெரியவங்களுக்கு நல்லா தெரியும், போய் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு தொகுதி சட்டமன்றங்களும் ஒரு ரூம் இருக்கும், அலாட்மெண்ட் இருக்கும், ஒரு பியூன் இருப்பார். அப்போ ஃபார்வர்ட் பிளாக் கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மூக்கையா தேவர் ஒரு ரூமில் இருக்கிறார், எம்எல்ஏ. அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக மண்ணாங்கட்டின்னு ஒரு பியூன், அவன் பேர் மண்ணாங்கட்டி. இப்போது அந்த காலத்தில் டிவி வரல, அவ்வளோ டிவி வரல, ரேடியோ தான். 6 மணிக்கு ஒரு செய்தி வரும். அப்படி மூக்கையா தேவர் ஐயா அங்கே உட்காந்துங்கிறாங்க. பக்கத்தில் மண்ணாங்கட்டி அங்கே அவருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆல் இண்டியா ரேடியோ செய்தி வருது. அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றிட்டார், கையெழுத்திட்டார்னு அறிவிப்பு வருது. அரசாங்க ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் என்ற சட்டம் பாஸ் பண்ணிட்டாரு, கையெழுத்து போட்டாருன்னு வந்தது. அவ்வளோதான் சார். அதை கேட்ட உடனே மண்ணாங்கட்டி 6 விரல தூக்கின்னு மூக்கையா தேவரை பார்த்து ஓன்னு தேம்பி அழுகுறோம். ஏன்டா அழற இதை கேட்டுட்டுன்னாரு. எனக்கு 6 பசங்க சாமி, குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு படிக்கணும்னு சொல்லிட்டாரு. நான் ஒன்றுமே படிக்கலை, கை நாட்டு பேர் வழி, எனக்கு வேலை போயிடும் போலக்குதை, நான் என்ன பண்ணுவேன்? நீ தான் காப்பாற்றணும். முதலமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமானவர் நீங்கள் தான், நீங்கள் சொன்னால் எதை வேணாலும் கேட்பார், என்னை காப்பாற்று தெய்வமே அப்படின்னு காலில். இப்போ மணி 6:15, சாயந்தரம் 6:15. இவனை சமாதானப்படுத்தணும். ஐயா மூக்கையா தேவர் என்ன பண்ணார், இந்த நேரத்தில் செக்ரட்டேரியட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, இவனை மாதிரி ஒரு பியூன் தான் அங்கே இருப்பான், எதுக்கும் இவனை ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு பேசி வைப்போம் சொல்லி அதை டயல் போட்டு அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார், டேய் நான் நம்பர் போட்டு தரேன், படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத இந்த மண்ணாங்கட்டி ஏன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு கேளு அப்படின்ட்டார். இவன் எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாராகிறான், ஏன்னா அவனுக்கு கஷ்டம் போகணும். ஃபோனும் பண்ணி கொடுத்தாரு, கையில் வாங்கினான். படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது இந்த படிக்காத மண்ணாங்கட்டி ஏன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு மூக்கையா தேவர் கேட்க சொன்னாருன்ட்டான். மூக்கையா தேவருக்கு வேர்த்து கொட்டுது. போன வை, நான் என்ன கேட்க சொன்னேன் உன்னை, நீங்கள் தானே கேட்க சொன்னீங்க, என்ன ஏன்டா போட்டு கொடுத்துட்ட உள்ள, நீ கேட்கணும் தான்டா நான் சொல்லிக்கொடு. சார் 15 நிமிஷம்தான் ஒரு ஆள் வரார். தேவரையாவையும் மண்ணாங்கட்டியும் செக்ரட்டரியேட்டுக்கு வர சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், கதை முடிஞ்சது. 2 பேருடைய மனோநிலை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். சார் 2 பேரும் அந்த எம்எல்ஏ அது செக்ரட்டரியேட்டுக்கு உள்ளே வராங்க. இவங்க துரதிர்ஷ்டவசம் இவன் ஃபோன் பண்ண நேரம் சிஎம் ரூமில் பெருந்தலைவர் சொன்னார், அங்கே இருந்த பியூனை எல்லாரும் போயிட்டாங்கடா நீயும் போ, எனக்கு இந்த ஃபைலை பார்த்து கொஞ்சம் கையெழுத்து போட வேண்டியது, நான் நிதானமாக வரேன்னு எல்லாரையும் அனுப்பிட்டு அவர் மட்டும்தான் உட்காந்துருந்தார். அப்போ தான் இந்த ஃபோன் வந்து ஃபோனை அட்டன் பண்ணதே அவர் தான். இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கினாங்க. 2 பேரும் உள்ளே போகிறாங்க பயந்துங்கன்னு. பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், மண்ணாங்கட்டி என்னை மன்னிச்சுக்கப்பா, நான் மன்னிச்சு.
நீ ஒருவன் பாதிக்கப்படுகிறாய் என்று எனக்கு தெரியாது. நாளையே இந்த சட்டத்தை மாற்றுகிறேன். இனிமேல் அரசாங்க ஊழியர்களாக வருகிறவர்கள் குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் என்று சட்டத்தை திருத்துகிறேன். இந்த மனித நேயம், பாதிக்கப்பட்டவன் ஒருவன் என்பதற்காக அதை மாற்றல சார், மாற்ற விரும்பல, மாற்றினார். ஏன் ஒருவன் கூட என்னால் பாதிக்கப்படக்கூடாது. இந்த உயர்ந்த உள்ளம் இருக்குதே, அதுதான் சார் மனிதனை தெய்வமாக்குகிற மகத்துவம் பெற்றது. அவருக்கு நகைச்சுவை இல்லையா? காந்திக்கு நகைச்சுவை இல்லையா? யாருக்கு நகைச்சுவை இல்லைங்க சார்? எல்லா இடங்களுங்க சார். நீங்கள் சூழ்நிலையை பார்க்கணும் சார். 1972 வாக்கிச கலாநிதி கீவா ஜெகநாதன் தலைமையில் மாபெரும் பட்டிமன்றம் பாண்டிச்சேரியில் நடக்குது. அப்போ தான் முதலாக நான் ஒரு அணியில் 3வது பேச்சாளர், என்னுடைய அணித்தலைவர் இலக்கிய செல்வர் குமரி அணைந்தன் சிம்ம குரலோன், அற்புதமாக பேசுவார் இலக்கியத்தை. கட கட கடகன்னு எழுந்திராலே அவை அரங்கம் கதிர் அது கைத்தட்டி ஆரவாரிக்கும். அப்படி எழுந்து வரும்போதே அவர் விரல் பட்டு சட்டையில் இருக்கிற பொத்தான் அருந்து கீழே வந்து போச்சு சார். ஐயோ பொத்தான் அருந்து போச்சே, சட்டை இப்படி ஓப்பனாக இருக்குதுன்னு சொல்லி முன்வரிசையில் இருக்கிறவங்கெல்லாம் குனிஞ்சு கேட்டார், யாராவது பின் கொடுங்கோ பின் கொடுங்கோ பின் கொடுங்கோன்னாரு. வாக்கீச கலாநிதி கீவாஜா கேட்டார், குமரி அனந்தன் பின் வாங்கலாமா? அவரு பதில் சொன்னார் தெரியுமா? கீவாஜா அவர்கள் ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்குகிறேன். ஊக்குன்னாலும் பின்னுனாலும் ஒன்று சார். என்ன சொல் நயம் பார்த்தீங்களா? காயப்படாமல் நியாயப்படுத்தி எத்தனை பேரையும் மகிழ வைக்கலாம் சார், மகிழ வைக்கலாம். மகிழ வைக்கக்கூடிய மனம் நமக்கு வரணும். ஏன்னா மனிதனுக்கு சிரிப்பு தான் சிறப்பு. எந்த விலங்குக்காவது சிரிக்குதா? ₹1,00,000 போட்டு வாங்கின நாய் ஒரு காலத்தில் சிரிக்குமா? கெஞ்சு கூத்தாடி பாருங்க, சிரிக்காது. அண்ணா நகர் வீட்டுக்கு போய் வாசலில் கதவை தட்டுறோம், ஒரு பாண்டு பையன் வந்தான் சார். யார் வேணும்? அப்பா எங்கடா ராஜா? வேலைக்கு போய்க்கிறார். அம்மா எங்கடா கண்ணு? மார்க்கெட்டுக்கு போய்க்கிறாங்க. அண்ணன் எங்கடா பட்டு? கிரிக்கெட் ஆட போய்க்கிறான். கோவம் வந்துச்சு, நீ எங்கேயாவது போக வேண்டியது தானே? இப்போ நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கிறேன்னா. அப்போ நான் தான் வீடு மாறி வந்துட்டேன்றது அந்த குழந்தை என்ன அழகாக சொல்கிறேன். இன்னும் சில வீடுகளில் ஒரு வீட்டு அனுபவங்கள் நிறைய உண்டு. வீட்டுக்கு போகிறோம், ஒரு பையன், யார் சார் வேணும்? அப்பா இருக்காரா? என்ன விஷயம்? பணம் தரணும். நீங்களா அவரா? என்ன கட்டிக்கார பசங்க, நீங்களா அவரா? நான் தரணும்னு வச்சுக்க, என்கிட்ட கொடுங்க. அவர் தரணும்னா வெளியூர் போயிருக்காரு, எப்போ வராருன்னு தெரியாது. அவன் எவ்வளோ ரெடிமேடாக பயிற்சி எடுத்து வச்சுக்கிறான் பாருங்க. இந்த பிரபஞ்சம் சாதாரணமானது இல்லை. யாருக்குள்ளே என்ன இருக்கும்னு யாருக்குமே தெரியாது சார். யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். அதை தான் எதையுமே பார்த்தான். எத்தனை கோடி இன்பம் வைத்தா, திரும்புகிற இடமெல்லாம் திசையெல்லாம் மகிழ்ச்சியை பார்த்து பழகுகிற பக்குவத்தை நமக்கு நாம் பெற்றுவிட்டால் வாழ்க்கை முழுதும் நமக்கு மகிழ்ச்சி தான். எங்கே இல்லை சார்? ஐயா சொன்னார், மருத்துவர்கள் நம்ம வார்த்தைகள் சில பேரை மகிழ வைக்கும், சில பேரை அதிர்ச்சி அடைய வைக்கும். இல்லை, அதனால தான் மெல்லமாக வார்த்தைகளை சொல்லணும், மெல்லமாக பேசணும் சார். எப்பயுமே மெல்ல வார்த்தைகள், நல்ல மென்மையான வார்த்தைகளை பேசணும். அன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்ட டாக்டர்கிட்ட கேட்குறான், டாக்டர் நான் ஆப்ரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன்? நீ எப்படி இருப்ப? அவன் என்ன கேட்க வந்தான்னு தெரியாமலே அவர் வேகமாக பதில் சொன்னார் சார். அவர் அப்போ அவன் எப்படி சார் ஆப்ரேஷன் பண்ணிக்குவான்? அவன் ஏற்கனவே இருக்கேன். இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த டாக்டரை பாடுறான்னு நானே அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணான். போன வேகத்தில் வந்துட்டான் சார். ஏன்டா பார்க்கலையான்னு கேட்குறான். போய் ஒன்று பாரு டாக்டர், சரியான டாக்டர். அவர் என்ன எழுதிக்கிறாரு? ஒரு கிளினிக்கில் கீழே எழுதி வச்சுக்கிறதே அதிர்ச்சி ஆகுதியா? என்னையா எழுதுனா? மேலே போகும் வழின்னு எழுதிக்கிறான் சார். அந்த ஆள் போர்டு பார்த்ததே எனக்கு பகீர்னு ஆகி போச்சு. தைரியத்தை வரவழைச்சிங்கன்னு ஸ்டெப் ஏறி மேலே போனால் பார்த்தா அந்த ஆள் டாக்டர் கைலாசம்னு போட்டு வச்சுக்கிறான். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு மனசு சரியில்லை, கீழே இறங்கி வந்துட்டான்னா சார். அவர் கிளினிக்கு கீழே வைக்க முடியாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுட்டு மேலே போகும் வழின்னு அவர் சொந்த பேர் கைலாசம்னு எழுதி வச்சுக்கிறார். இதை ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு இவன் இந்த மாதிரி யோசனை பண்ணான்னா இந்த குறுக்கால நம்ம என்ன பண்ண முடியும்? வித்தியாசமான மனிதர்கள். அதனால தான் சொல்கிறேன் நான், இதெல்லாம் கேட்கணும், பழகணும், பார்க்கணும், மகிழ்ச்சி அடையணும், அவ்வளோதான். எதனால் தான் சொன்னேன், நகை அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் பெருமித வெகுளி உவகை என்று அப்பாலெட்டே மெய்ப்பாடன் பேணும். இந்த நகைச்சுவைக்கு தான் சார் தொல்காப்பியத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே சூத்திரம் எழுதும் போது முதல் இடத்தை கொடுத்துருக்குறாங்க. முதல் எடுத்து நம்ம அடையாளமே புன்னகை தான் உலகத்தின் பொது முகவரி. புன்னகை நீங்கள் செய்யுங்க, எதில் இருக்கிறவன் சிரிப்பான். அவன் லண்டன்காரனாக இருக்கட்டும், இத்தாலிக்காரனாக இருக்கட்டும், அமெரிக்காக்காரனாக இருக்கட்டும், யாராக இருந்தா என்ன?
ஒரு மனிதனை இணைக்கிற மிகப்பெரிய உயரிய பாலம் அந்த புன்னகை தான். அதுதான் அழகாக சொன்னார், புன்னகை என்பதுதான் ஒரு மனிதனுடைய சொத்து, அவனுக்கு சிறப்பே அதுதான் சார். சில இடங்களில் வேடிக்கையெல்லாம் இருக்கும், காமெடிலாம் நிறையா இருக்கும் சார். ஒரு வீட்டில் போய் நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி வச்சுருந்தான் சார். எட்டி பார்த்தோம், ஒரே நாய் தாங்க. இந்த தமிழ் படித்தா சில கோளாறு வரும். ஒரு நாய் தானே இருக்குது, இவன் எதுக்கு நாய்கள்னு போய் எழுதிக்கிறான். கேட்டில் கையை வச்சான் சார். அந்த ஆள் கதவை திறந்தார். யார் வேணும், யாரை பார்க்க வந்த, எதுக்கு சத்தம் போட்ட, ஏன் கேட்டில் கை வச்சா? ஆஹா, இவன் சரியாக தான் எழுதிக்கிறான். கட்டினது ஒன்று, கட்டாத்து ஒன்று, மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன். இன்னும் ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே நாய் ஜாக்கிரதைன்னு எழுதிக்கிறான். எட்டி பார்த்தா நாயே காணாம் சார். சும்மா வெறும் போர்டு வச்சுக்கிறான்னு பார்த்தா உள்ளே போனால் ஒரு செடிங் கீழே ஒரு குட்டி நாய் பட்டுங்குது. ஏண்டா இதுக்காடா போர்டு வச்சுன்னு? இல்லை, வர்றவன் எவனும் அந்த குட்டியை மெரிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் போர்டு வச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரண காரியம் இருக்கும் இல்லையா? காரண காரியங்கள்னால் நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே வந்தாலே 1000 இருக்கும் சார் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தேர்வு. நான் ஒரே ஒரு செய்தி சொல்லட்டுங்களா? வெளியிலே செல்லுங்கள், எல்லாமே தொழில்துறை வல்லுநர்கள் நீங்கள் எல்லாருமே, பல்வேறு நிர்வாகத்தை இயக்குகிற பெருமக்கள். வெளியில் செல்லுங்கள், கடின உழைப்பை முன்னிறுத்துங்கள், கவனமாக செயல்படுங்கள், வெற்றியை நோக்கி வீர நடைபோடுங்கள். படிக்குள்ளே தாண்டி வீட்டுக்குள் நுழைந்த உடனே தோற்பதற்கு தயாராகி விடுங்கள். வாழ்க்கை ஜெயித்து கொண்டே இருக்கும். அங்க முதல் எதிரி நீதான் போய் சம்சாரத்துக்கிட்ட பேசக்கூடாது. இல்ல, மகிழ்ச்சியா இருக்கணும் சார். அன்னைக்கு கூட ஒருத்தன் சொல்றான் சார், செல்லம் இங்க பார்க்குற இடமெல்லாம் உன் முகம்தான் தெரியுதுன்னா. அந்த அம்மா கேட்டுது ஃபோனில், எங்கேயா இருக்கிறேன்னு. ஜூவில் இருக்கிறேன்னா. சிலதெல்லாம் மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும் சார். அதனால தான் நான் சொல்லுவேன், குடும்ப கூட்டத்தில் ஒரு தீபாவளி வருதா, பொங்கல் வருதா, சேர்ந்து போங்க சார். சிலர் நான் தயவு செஞ்சு உங்களை நான் அன்பாக ஏதோ ஒன்று விதைச்சிட்டு போகணும். நான் திருப்பூருக்கு வந்தால் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகணும். போங்க, 2 பேரும் சேர்ந்து போங்க சார், கணவன் மனைவியாக போங்க. அந்த அம்மாக்கிட்ட 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் இந்த கார்டு நீ வச்சுக்கோ, நீ போய் நீ ஏன் வாங்கிக்கோ, அப்படி சொல்லக்கூடாது. அந்த அம்மாவுக்கு வெறுத்துரும். இதுக்காக உன்னை கல்யாணம் பண்ண, கூட வா போ. அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும் சார் உங்களுக்கு. நான் போவேன், தவறாமல் சொல்கிறது மட்டும் இல்லை, நான் போவேன், கண்டிப்பாக போவேன் சார். நகை கடை ஜுவல்லரி ஷாப்புக்கு போங்க, கூடவே போங்க. நம்ம பர்ஸு மொத்தமும் காலி ஆகிடும். சந்தோஷமாக தான் கொடுப்பான். ஆனால் அந்த நகை கடைக்காரர் பாருங்க, என்ன அருமையான உளவியல் அறிஞன் தெரியுமா? நம்ம கையில் ஒரு காலி பர்ஸு கொடுப்பான் சார், இதை வச்சுக்கங்கன்னுவான். அதை விட பெரிய காமெடி தெரியுமா? அப்படி தான் கொடுத்தாரு ஒருத்தர். அப்படி வெளியில் வரேன், எங்கள் வீட்டம்மா அப்படி இடிச்சிட்டு சொல்லுது, என் கூட வந்ததுனால தான் உனக்கு ஒரு பர்ஸு கிடச்சிது. என் பர்ஸு காலியானது தெரியல. அதான் சார் மகிழ்ச்சி. அது குறையல்ல, அதுதான் நிறை. அதனால் அப்படி தான் ஒரு குடும்ப கூட்டத்தில் பேசிட்டு ஒருத்தன் போய் அவன் சொல்லிட்டான், அடுத்த மாதம் தீபாவளி வருது, அவசரப்பட்டு நீ போயிடாத, பணம்லாம் உனக்கு நான் கூட வர்றேன். அந்த அம்மனும் கூட கிளம்பிட்டானா, அந்த அம்மா என்ன திட்டும் போகுது, இந்த ஆளை கூட்டத்துக்கு அனுப்புனது தப்பாக போச்சு, கூடவே போன்னு சொல்லிவிட்டான். இவன் வேற நம்ம வீட்டுக்காரன் கூடவே வேற வர்றான். இந்த ஆள் புடவையும் எடுக்க விட மாட்டான். ஏன்னா நான் புட்டாவை பார்ப்பேன், பார்டரை பார்ப்பேன், கலரை பார்ப்பேன், மேட்சை பார்ப்பேன், லுக்கை பார்ப்பேன். இந்த ஆள் சின்ன பில்லை தான் பார்த்து இது வேணாம் இது வேணான்னுவான். இந்த தொல்லை நான் அனுபவிச்சு தான் நான் இப்போ தனியாக போக பழகினேன். இந்த குடும்ப கூட்டத்தில் போய் இந்த புலவங்க பேச்சை கேட்டு இந்த ஆள் இப்போ என் மடியில் கட்டிட்டான். நான் என்ன பண்ண போகிறேன் கடவுளேன்னு பிள்ளையார நினச்சின்னு போச்சு பாருங்கள். போன உடனே நுழைவாயில்லே அந்த அம்மாவுக்கு புத்தியில் யோசனை வந்துடுது. ஐயா, நான் உள்ளே போனான்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும், உன்னால் நிற்க முடியாது, அதனால் நீ இந்த ஸ்டூலில் உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு உள்ளே போயிட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம். அதையும் நம்ம ஆளுங்க பெண்கள் புடவை எடுக்கிறதே ஒரு தனி கலை. 500 புடவை இருக்கும் ரேக்கில், அதை எடு தம்பி இதை எடு தம்பின்னு மொத்தம் கீழே வந்துடும். கட்சியில் ஒரு கேள்வி கேட்பாங்க, வேறு இல்லையா? அந்த பையன் ஒன்று பார்ப்பான் தெரியுமா, அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேறு இருந்தால் மட்டும் நீ எடுக்கவா போகிற, அதையும் எடுத்தாந்து வையும் தான் சொல்ல போகிறேன்னு மனசுக்குள்ளே திட்டின்னு இருப்பான். அதை விட பெரிய கொடுமை சில நேரங்களில் எங்கள் வீட்டில் நடக்கும். அந்த புடவை எடுத்து செலக்ட் பண்ணி என் கையில் கொடுத்துட்டு, இந்த பாருங்கள் நான் இப்படி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நின்றுட்டேன், நீங்கள் அங்கே போங்க அந்த மேட்சஸ் செக்ஷனுக்கு, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், எதையும் அது இதுன்னு காட்ட வேணாம். அந்த பையன் உங்களை விட மகா கெட்டிக்காரன், எடுத்து கொடுத்து ட்ரைனிங் உடையவன், இந்த புடவையை பார்த்து இதுக்கு மேட்ச் எதுன்னு அவனே செலக்ட் பண்ணி கொடுப்பான், நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துருன்னு. அப்படி தான் கொண்டு போய் புடவை அவன் கையில் கொடுத்தேன் சார். அவன் வாங்கினான். இந்த வரிசையிலேருந்து அந்த வரிசை வரைக்கும் வச்சும்போது
அந்த வரிசையிலேருந்து இந்த வரிசையை வச்சுட்டு என்னை பார்த்து சொன்னான், சார் உனக்கு மேட்சே அமையலன்னா. அவன் என்ன சொல்கிறான்னா, உடவே சொல்கிறான்னா, அவன் டபுள் மீனிங்கில் அடிக்கிறான். சார் சில பேருங்க இப்போ இந்த மைக் செட்டுக்கார் தம்பி அங்கே உட்காந்துங்கிறாரு, அவர் லேசான நினைக்காதீங்க. அந்த பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மை ஆண்டவன் அவருக்கு கொடுத்த சொத்து. அதனால தான் ஒரு 3 மணி நேரமாக கம்முன்னு அமைதியாக இந்த தொழிலில் செய்கிறாரு. நம்ம எல்லாரும் செஞ்சிட முடியுமா? இல்லை அவருங்களுக்கு சிறப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஈசிஆர் ரோட்டில் லைன்ஸ் கிளப் மண்டல மாநாட்டில் பேசுகிறேன் சார், தகராறு பண்ணுறது மைக்கு கிறுக்கிறன்னு வருது. தம்பி மைக் செட்டுக்கார தம்பி கொஞ்சம் பாரு. அவரும் எதே செக் பண்ணி பார்த்தாரு, திரும்பி அதே கேரல் சவுண்டு, தம்பி கொஞ்சம் செட் பண்ணக்கூடியா, மைக்கு அமையிறதும் மனைவி அமையிறதும் பூர்வ ஜென்ம புண்ணியம். ஏன்னா ஒன்று கேட்கணும் இன்னொன்று கேட்க வைக்கணும், இதை கொஞ்சம் சரி பண்ணுறா கண்ணான்னு மறுபடியும் வந்து சரி பண்ணிட்டான் சார். அதே தகராறு தான். என்ன தம்பின்னு, சார் எல்லாம் சரியாக தான் சார் இருக்குது, ஸ்பீக்கர் தான் சார் கொஞ்சம் லூஸுன்னா. இதுக்கும் ஸ்பீக்கரு, நானும் ஸ்பீக்கரு. அவன் எந்த ஸ்பீக்கரை சொன்னான்னு இன்னைக்கும் வரைக்கும் தெரியும். இப்போ அவங்களுக்கு இல்லையா, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது சார். நீங்கள் பேசி பழகினாதான் அது வெளிப்படுன்றதுக்காக சொல்ல வரேன். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, 7 மணி நேரம் உள்ளே போய் புடவையெல்லாம் தேடுது சார். தேடிட்டு குழந்தை ஞாபகம் வந்தா, தாய் பெத்த தாய் ஓடி அந்த மாதிரி, ஐயோ இந்த ஆளை உட்கார வச்சுட்டு வந்து பெஞ்சில் 6 மணி நேரமாக டீ குடிச்சானா இல்லையா ஒன்றுமே தெரியலையேன்னு சொல்லி அங்கேருந்து ஓடி வந்து பார்த்தா ஆளை காணோம். என்னடா இந்த சேரில் தானே உட்கார வச்சுட்டு போன ஸ்டூலில் பக்கத்தில் செக்யூரிட்டி நின்றுந்தார். செக்யூரிட்டி சார் ப்ளூ கலர் சட்டையில் போட்டு ஒரு மனுஷனை இங்கே உட்கார வச்சுட்டு போனேன்னு, அவர் எங்கே சாமின்னு. அவன் சொன்னான், அடியே என்னை நல்லா பாடுறேன்னா. அவன் தான் செக்யூரிட்டியாக நிற்கிறான். அந்த மாதிரி தூக்கி வாரி போட்டுது. அட சண்டால பாவி, நீ ஏன் அந்த டியூட்டியை செய்கிறேன்னு. உட்கார், காலையில் என்னை உட்கார வச்சுட்டு போனேன்ல, அந்த ஆள் டியூட்டி ஏற்கனவே செக்யூரிட்டி இருந்தான்ல, அவன் சோகமாக இருந்தான். என்னடான்னு கேட்டேன். டியூட்டி பார்க்குறவன் வரலன்ட்டானான். அவன் பொண்ணை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியலையேன்னு தவிச்சான். நீ சீக்கிரமாக வரமாட்ட, இந்த டியூட்டி எத்தனை மணி நேரம் செய்யணும்னு கேட்டேன். 8 ஹவருன்னா. பரவாயில்ல, 8 ஹவருக்குள்ளே நீ வரப்போகிறதில்ல. ஒரு டியூட்டி செஞ்ச மாதிரி இருக்கும், பொழுது போன மாதிரி இருக்கும். எவ்வளோ சம்பளம் கொடுப்பேன்னு கேட்டேன். 400ன்னா. நின்று 8 மணி நேரம் டியூட்டி ஆச்சு, 400 ரூபாய் வந்துதுறான்னு சொல்லி தான் நான் இந்த டியூட்டி எடுத்துக்கினேன்னா. அந்த அம்மா கண் கலங்கிட்டுது சார். யோ, உலகத்திலேயே நம்ம மாதிரி ஜோடி யாரும் இருக்க முடியாதியா. எடுத்து வச்ச புடவைக்கு 400 ரூபா குறையுதேன்னு நினச்சேன் யார். அது எப்படியா உனக்கு தெரியும்? முன்னேற்பாட சம்பாரிச்சிட்ட பத்தியா? அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், 400 போச்சா. அந்தம்மா உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிச்சு, 7 ஜென்மத்துக்கு நீ தாயா எனக்கு புருஷன். அவன் மனசுக்குள்ள நினைச்சான், பெருமாளே இதுதான் எனக்கு 7வது ஜென்மமா இருக்கணும். சார், வாழ்க்கை என்பது இன்பத்துக்கு ஒரு வாழ்வதற்கு பிறந்தோம். வாழ்வது ஒரு முறை, வாழ்வது ஒரு முறை. அடுத்த வினாடி என்ன நடக்குன்னு யாருக்கு சார் தெரியும்? அதனால தான் புத்தர் சொன்னார், செகண்ட் பை செகண்ட் உன்னுடைய லைஃப் நகர்த்து. அடுத்த வினாடி என்ன நடக்கும்னு தெரியாது. எதை நினைக்கிறியோ அதை அடைந்து தெரியும். எதை மகிழ்ச்சியாக பழகணுமா செய், சந்தோஷமா. இன்னொருவனை மகிழ வை. ஒருவனை நீ மகிழ வைத்தால் உன்னை மகிழ வைக்க 2 பேரை இறைவன் ஏற்பாடு செய்வான். இது தர்மத்தின் நியதி, இது தர்மத்தின் நியதி சார், சாதாரணமானதில்லை. நம்ம தேசத்து சரித்திரம், பாரத பூமி புண்ணிய பூமின்னா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. எங்க பெரியப்பாவுக்கு சார் இப்பதான் 25 வருஷத்துக்கு பிறகு பெரியப்பா, சித்தப்பா, அண்ணா, அண்ணி, அத்தை, அக்கா யாருமே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது போல இருக்குது. ஒரு கடுமையான காலமா மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ எச்சரிக்கையோடு நம்ம பார்க்கணும் இருக்கிற உறவைகளை. அது பாருங்க சார், என் அண்ணன் ஒருத்தர் முழிச்சதே 10 வருஷம் ஆச்சு. அப்புறம் அடுத்த பிறவிலேயே பார்க்க போற. இந்த பிறவி நிஜம், இப்பொழுது வாழ்க்கை உண்மை. இந்த பெற்றோர்கள் கிடைத்ததுக்கு மகிழணும், இந்த மனைவி கிடைத்ததுக்கு மகிழணும், இந்த பிள்ளைகள் கிடைத்ததுக்கு மகிழணும். இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறவன் தான் மனிதனாக வாழ முடியும். இல்லாததுக்கு ஏங்குவது வாழ்க்கை அல்ல. அந்த பக்குவத்தை கொடுக்கறது மகிழ்ச்சி தான் சார். சிரிக்க பழகுங்க, சிரித்து பழகணும். அந்த மனிதனுக்கு மனமே விசாலம் அடையும். சாதாரண மனதில்லை சார். மகிழ்ச்சி என்பது கொட்டி கொடுப்பதில்லை. எல்லாம்
நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஒரு திருடன் கூட ராத்திரி திருடத்துக்கு போனான். திருடலான்னு உள்ள நுழைஞ்சவன் கட்டிலுங்க படுத்துங்கிறவன் காலாண்டியன் தலாண்டியன் தேடினான். கை பிடிச்சிக்கணும். அவன் தொழிலுக்கு பூசாடான்னு கேட்டான். தெய்வமே எப்படி கண்டுபிடிச்ச? நான் இன்றைக்கி தான் இந்த தொழிலையே தொடங்கினேன். எந்த ஆம்பளை கட்டடா பீரோ சாவி இருக்கும்? அதோ பட்டுங்கிறா பார் என் சம்சாரம். அவள் காலுங்கீழே போட்டுங்கிற தலைக்காணிக்கு கீழே தாண்டா இருக்குது. 3 நாளாக அதை எடுக்கிறதுக்கு நான் பட்டப்பாடு எனக்கு தான். அந்த பழனி முருகனை வேண்டிங்கன்னா அவரே உன்னை அனுப்பி இருக்கிறதான்னு நான் நினைக்கிறேன். அதை பக்குவமாக எடு. அவள் எழுந்திரிக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். பீரோவை தர 3வது தட்டில் 300 ரூபாய் இருக்குது. அதை எடு. நீ உழைச்சவன் 200 எடுத்துக்கோ. எனக்கு போகும்போது 100 ரூபாய் கொடுறான். அந்த திருடன் அழ ஆரம்பிச்சிட்டான். சார் ஏன்டா நீ அழறேன்னார். நான் வெளியில் இல்லாமல் கஷ்டப்படுறேன், நீ இருந்துக்கினே கஷ்டப்படுறியாடா, என்னால் தாங்கிக்க முடியலன்னு 300 எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டான். சார் ஏன்டா தம்பின்னா, ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தாண்டா தெரியும், நீயே வச்சுக்கோ. ஏன்னா இதில் எவ்வளவு இருக்குது சார், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி மாதிரி இன்னொரு வீட்டில் ஒரு திருடம் உள்ளே போந்து நகை வெள்ளி இதெல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டிட்டான். சார் அந்த அம்மா வாயை திறக்கலை சார், கத்தலை அழலை ஒன்றும் செய்யலை சார். திருடா இதே தெருவில் 7ஆம் நம்பர் வீட்டுக்கு போ, அங்கே எங்களை விட அதிகமான நகையும் வெள்ளியும் இருக்குது, அங்கே அதையும் உன் கை வரிசை அங்கேயும் காமிச்சிட்டு போ. அவன் மயக்காட்சி கீழே வந்துட்டான் சார். அவனை தண்ணி தெளித்து எழுப்பி ஏன்டா நீ மயங்கினேன். அந்த வீட்டு அம்மா சொல்லி தான் நான் உன் வீட்டுக்கு வந்தேன். இவன் எப்படி பண்ண மாட்டேன் வேலையை பண்ணுறான் சார். இப்போ இதுதான் உலகம், நிதர்சன உலகம் இப்படித்தான் சார் இருக்கும். இதுக்காக நம்ம போய் வருத்தப்படலாமா சொல்லுங்க? யோசனை பண்ணி பாருங்க. எல்லா வீட்லையும் இருக்குது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். கவிஞர் வாலி தன்னுடைய வாழ்க்கையில வெறுத்து போய் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு கடற்கரை ஓரமாக போனார். அங்கே ஒரு பாட்டை கேட்டு தான் மனமாற்றம் பெற்று திரும்பி வீட்டுக்கு வந்தார். இது உண்மை வரலாறு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் அப்படின்றத பாட்டை கேட்டு யார்? கவியரசு கண்ணதாசனுடைய பாட்டை கேட்டுட்டு திரும்பி வந்து மீண்டும் மறுமலர்ச்சி வாழ்க்கையை உருவாக்கி கொண்டவர் வாலி என்றால், எல்லா வைராக்கியம் நம்மக்கிட்ட தான் சார் இருக்கு, நம்ம இடத்துல தான் இருக்குது. அதனால் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் வாழ்க்கையில் எதையுமே நம்மால் சாதிக்க முடியும். அது தனி மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும், குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தும், கூட்டு வாழ்க்கைக்கும் பொருந்தும். எப்பயும் மகிழ்ச்சியாக இருங்க, எப்போ பார்த்தாலும் ஃபீலிங். இன்னொன்று தெரியுமா ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அலுவலகத்தில் இருக்காங்களா, இப்போ ஆண்டவரையாக இருக்காங்க, பள்ளிக்கூட நிர்வாகம். நம்முடைய நாச்சிமுத்து அண்ணன் இருக்கிற அவர் ஒரு பள்ளிக்கூட வச்சிருக்கார், அவருடைய நிர்வாகம். மற்ற தொழில் அதிபர்கள் இருக்காங்க. அண்ணன் ஜீவானந்தம் ஒரு தொழில்துறை அதிபர், அங்கே போகிறாரு. நான் என்ன கேட்குறேன், அங்கே நடக்கிற அத்தனை பிரச்சனைகளை அங்கேயே சால்வ் பண்ணிவிட்டு அதோட ஃப்ரீ ஆகிட்டு தான் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்த உடனே அங்கே ஆஃபீஸில் என்ன நடந்தது தெரியுமா, பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது தெரியுமா, காலேஜில் என்ன நடந்தது தெரியுமா, தேவையில்லாததை கொண்டு போய் அங்கே சுமையாக்கக்கூடாது அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அது வேற இது வேற, வாழ்க்கை வேற, வெற்றி வாகை சூடுவது வேற, ரெண்டையும் வேறுபடுத்திக்கணும். எங்கள் ஊரில் ஒரு தாசில்தார் செங்கல்பட்டில் இருந்தார் சார். அவர் வீட்டையே ஒரு ஆஃபீஸ் மாதிரி தான் நட்டுவார். 2 ஃபைல் மெயின்டைன் பண்ணுவார். ஒரு டேபிள் இருக்கும், அர்ஜென்ட் ஃபைல், ஆர்டினரி ஃபைல். அந்த அம்மாவுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சக்கரை, எண்ணெய், அது வேணும் இது வேணும்னு சொல்லிவிட்டு அர்ஜென்ட்டாக இருந்தால் அர்ஜென்ட் ஃபைல் எழுதி வைக்கும், ஆர்டினரியாக இருந்தால் ஆர்டினரியில் எழுதி வைக்கும். ஆர்டினரியில் 2 நாளில் வாங்கியாந்து கொடுப்பான் அந்த ஆள், அர்ஜென்ட்டுன்னு அன்றைக்கே வாங்கியாந்து கொடுக்கணும். இது அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். ஒரு நாள் அந்த அம்மா வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சாயந்தரமாக எழுதி வச்சது, நாளைக்கு சனிக்கிழமை செகண்ட் சாட்டர்டே லீவு, பிள்ளைகளெல்லாம் திரைப்படம் சென்று பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், மேலான அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கிறேன்னு அர்ஜென்ட் ஃபைலில் எழுதி வச்சுது. இவன் க்ரீன் இங்க் எடுத்து எழுதினான், நம்மை போன்ற நடுத்தர குடும்பங்கள் ஒரு இது மாதிரி சினிமாவுக்கெல்லாம் செல்வது பொருந்தாது, அந்த படம் சீக்கிரமாக பிரைம் வீடியோ அது இதில் வந்துடும், அதிலே நம்ம உட்காந்து குடும்பத்தோடு பார்த்துடலான்னு எழுதிவிட்டான். அடுத்த வாரம் வந்தது, பிள்ளைகளெல்லாம் ஹோட்டலில் சென்று சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள்னு எழுதினோம். அதுவும் அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு எழுதிவிட்டான் க்ரீனிங்கில். அந்த அம்மா கோவம் வந்துடுது, இவெல்லாம் ஒரு மனுஷன், அவனுங்கெல்லாம் ஒரு குடும்பம், போயா அர்ஜென்ட் ஃபைலில் எழுதிடுது லீவ் லெட்டர். எனக்கு மனசு சரியில்லை, பிள்ளைகள் ஆக்ஷன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எனக்கு 10 நாள் லீவு தேவைப்படுதுன்னு லீவில் விண்ணப்பம் எழுதிடுது. நம்மால் அப்பயும் சும்மா இல்லை சார், க்ரீனிங்க்கு எடுத்தான், மாற்று ஏற்பாடு செய்து விட்டு போகும்னு எழுதிட்டான் சார். நான் என்ன கேட்குறேன்,
அதுதான் வீட்டை ஆஃபீஸாகவும் ஆஃபீஸை பல பேர் வீடாகவும் மாற்றுறதுனால வந்த பிரச்சனை இதுதான் இல்லையா? அதனால் வாழ்க்கையில் கடினமாக உழைங்க, அதே சமயத்தில் கவனமாக உழைங்க. ஒவ்வொரு நிமிஷமும் கவனம் இருக்கணும் சார் மனுஷனுக்கு. நிறைய சொல்லுவேன் நான். இப்போ இது 141 தானே, இன்னும் எவ்வளோ விழாக்கள் வரப்போகுது? 150, 200, 250, 300ன்னு போயிட்டே இருக்க போகுது. இல்லை, 140 மீட்டிங் காத்துருந்தால் தான் 141 எனக்கு கிடைக்கும்ன்றதையும் நான் புரிஞ்சுக்கினேன். ஏன்னா ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கணும், எல்லாத்துக்குமே கவனமாக இருக்கணும் சார். வாழ்க்கையில்ன்றது ஜெயிக்கிறது லேசான விஷயம் இல்லை சார், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது, சிரித்து மகிழ்வதற்கு நிறைய இருக்குது. அதனால தான் நான் சில ஆண்டுகளுக்கு முந்தி சன் டிவியில் சொன்னது தான், அதை நினைவுபடுத்தி நிறைவு பண்ணுறேன். ஒரு ஹெலிகாப்டர் வானத்தில் பறக்குது, 3 ஆண்கள் உட்காந்துங்கிறான், ஒரு அம்மா உட்காந்துங்குது, ஒரே ஒரு பெண்மணி. நடுவானத்தில் அந்த ஹெலிகாப்டர் கோளாறு ஆகிட்டுது, பைலட்டு கத்துறான், 4 பேரும் நூலேணியை விடுறேன், பிடிச்சி தொங்குங்கடா, பாதுகாப்பான இடத்துல விட்டுடுறேன், எல்லாரும் பிழைக்கலான்னா. மலன்னு உயிரை காப்பாற்றிறதுக்கு 3 ஆண்களையும் ஒரு பெண்ணும் 4 பேரும் தொங்கினாங்க நூலேணியை பிடிச்சி. பைலட்டு மறுபடியும் கத்தனான், பைலட்டில் மறுபடியும் கோளாறு வந்துடுத்துறா ஹெலிகாப்டரில். ஒரு வெயிட்டு குறைஞ்சதுன்னா மீதி என்னோட சேர்த்து 4 பேராவது பிழைக்கலாம், யாராவது ஒருத்தர் விழுந்து தியாகம் பண்ணுங்களான்னா. நிசப்தம், மயான அமைதி. யார் விழுவான்? அப்போ தான் அந்த அம்மா வாயை திறந்தது, சகோதரர்களாக கவலைப்படாதீர்கள், ஒரு பெண் தாய் ஸ்தானத்திலிருந்து தியாகம் செய்கிறாள், ஒரு பெண் தாரம் ஸ்தானத்திலிருந்து தியாகம் செய்கிறாள், ஒரு பெண் சகோதரியாக இருந்து தியாகம் செய்கிறாள். அதுதான் இந்திய வரலாறு. நானே தியாகம் செய்கிறேன்னு சொன்னால் 3 ஆண்களும் கைத்தட்டினான் சார். பைலட் எட்டி பார்த்தான், புண்ணியவதி நீ வாழ்க, நான் ஒரு ஆளை தான் விழ சொன்னேன், நீ 3 பேரையும் விழ வச்சிட்ட, நீ 2 பேருக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, சேஃப்டியாக போய் இறங்கிடலான்னா. அந்த என்ன சொற்பொழிவாக நடக்குது, பட்டிமன்றமாக நடக்குது, அங்கே எதுக்கு கை தட்டினேன்? 1 செகண்டு கவனத்தை விட்டான் பாருங்க, அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. கவனத்தோடு செயல்படும். பிள்ளை வளர்ப்பது லேசான விஷயம் இல்லை சார், ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சாமி இப்போல்லாம். ஏன்னா அந்த நாளில் இப்போல்லாம் வச்சுக்கிறது ஒரு பையன் ஒரு பொண்ணு இல்லையாங்க. பாசம் காட்டினாலும் மோசம் போயிடும், கண்டித்தாலும் பிரச்சனை வந்துடும். பெற்றோர்களுக்கு அவ்வளோ நெருக்கடி இருக்குது. நான் அப்பப்போ எங்கள் பெரியப்பாவை நினச்சிக்குவேன், அற்புதமான மனிதர். அன்றைக்கி 100 ரூபா சம்பாரித்தாங்க, 1000 ரூபா வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இன்றைக்கி 1000 ரூபா சம்பாதிக்கிறோம், 100 ரூபா வாழ்க்கை கூட வாழலையேன்னு வருத்தம் எனக்கு உண்டு. வீட்டுக்குள்ளே போனாலே அவ்வளோ சந்தோஷம் சார், கலன்னு சிரிப்பான் சார், கலந்து பேசினால் கலவரமே இல்லாத இருந்தது சார். இப்போ எல்லா வீட்டுக்கும் போய் பாருங்கள், அது லட்சுமி நாராயணன் கோயில் மாதிரி ஆகுது, நவகிரக கோயில் மாதிரி இருக்குது, ஒன்று பார்க்காம உட்காந்துங்குது. ரொம்ப ஆளாளுக்கு ஒரு செல்ஃபோனை வச்சுங்குது, அவங்கவுங்க பேசுகிறாங்களே தவிர அவங்களுக்குள்ளே பேச மாட்டேன்றான். இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அந்த நெருக்கடி இருக்குது சார். அதனால் அன்றைக்கெல்லாம் எங்கள் பெரியப்பா அப்படி இல்லை சார். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றது நிறைவேற்றின புண்ணியமாக. 16 பசங்க இருக்குது, 10 ஆம்பளை பிள்ளைங்க, 6 பொம்பளை பிள்ளைங்க. யாராவது ஒரு பையனுக்கு பேர் கேட்டால் எங்கள் பெரியம்மா கிட்ட கூப்பிட்டு கேட்பார், அந்த 8ஆம் நம்பர் பையனுக்கு பேர் சொல்லு, அது என்ன கேட்குறாரு பாருன்னு. அவருக்கு பேர் ஞாபகம் வராது. எப்பயுமே பாருங்கள், ஆணுக்கு அவ்வளோ ஞாபக சக்தி இருக்காது. நீங்கள் நாளைக்கு பயிற்சி பண்ணி பாருங்கள். ஏதாவது இப்போ நாஜிமுத்தானுங்கிறாரு, இப்போ வக்கீல் வராரு, அவர்கிட்ட உட்காந்து பேச வராருன்னு வச்சுங்க, என்ன தெரியுமா சொல்லுவார்? இந்த டிவி நிறுத்து, முதல்ல டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னுவார். ஆனால் ஒரு பெண் இன்னொரு பெண்மணிக்கிட்ட பேசட்டும், அதையும் நிறுத்த மாட்டாங்க. அத்தனை சத்தங்களுக்குள்ள அவங்க பேசுவாங்க. எங்கள் வீட்டு அம்மாவை பார்த்தே நான் அதை கற்றுக்கணும் சார். கை சமையல் பண்ணிக்கினே இருக்கும், கண்ணு பேர குழந்தைங்க ஹோம்ஒர்க் எழுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும், வாய் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், காது சீரியலை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரே நேரத்தில் 4 வேலையும் கரெக்டாக நடக்கும் சார். அதுதான் பெண்ணுக்கு இருக்கிற திறமை. அது தமிழ்நாட்டு பெண்களுக்கு அபார திறமைன்னு வச்சிங்களேன். அதனால் எப்பொழுதுமே அந்த பெண்ணை மதிக்க பழகும். அதனால தான் நான் பெண்களுக்கெல்லாம் பார்த்தேன்னா, இன்றைக்கி நான் 2007லேருந்து 12 பெண் குழந்தைகளுக்கு வருடம் உதவி செஞ்சு படிக்க வச்சு இன்றைக்கி பல குழந்தைகள் டிகிரி முடிக்கிறாங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்போம். எங்கள் பெரியப்பா எவ்வளவு கஷ்டத்துலேயும் எவ்வளோ ஜாலியாக இருந்தார் தெரியுமா? 16 பசங்களை பெற்றார் அவர். யார் சாதாரண ஆளா? போஸ்ட் மாஸ்டர் சார். வெளியிலையும் டெலிவரி, உள்ளேயும் டெலிவரி. அவ்வளோ அருமையான மனுஷன். நிறைவாக நகைச்சுவை மன்றத்துக்கு ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். 5 விரல்களால் அடுத்தவனுக்கு கை கொடுத்து சந்தோஷத்தை பெருக்குவதை விட ஒற்றை விரலால்
ஒரு மனிதனுடைய கண்ணீரை துடைத்து கஷ்டத்தில் பங்கெடுத்து மகிழ்ச்சியை பெருக்குவோம் என்று சொல்லி நாமும் மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம். நம்முடைய சொத்தே கடவுள் கொடுத்த சொத்து சிரிப்பு தான். அது மாதிரி சிரிக்கிற எந்த பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கிடையாது. மனிதனுக்கு மட்டும் உள்ள சொத்தை பராமரிப்போம். நகைச்சுவை மன்றம் அதை வளர்ப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறது. இது பல்வேறு விழாக்களை அணிகலனாக அணிந்து கொண்டு இந்த நகைச்சுவை மன்றம் எழுச்சியோடு வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராம்ராஜ் காட்டன் சார்பாக வழங்கக்கூடிய நினைவு பரிசு நமது புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு ஜீவானந்தம் அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள்.